கிறிஸ்து அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளில் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளில் இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். அதுக்கு முன்பாக அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவானுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் சித்தமாக இருந்தால் உங்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் கொண்டு போக தேவன் கிருபை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடியன் கூட வந்திருக்கு நம்ம அடியனுடைய சகோதரி ஜாயினுடைய அன்பின் வாழ்த்துக்களும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான ஒரு முன் அறிவிப்போடு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி டிவைன் டிரான்சாக்ஷன் த்ரூ த ரேன்சம் பிரைஸ். டிவைன் டிரான்சாக்ஷன் த்ரூ த ரேன்சம் பிரைஸ். இதை தமிழ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மீட்பு விலையின் தெய்வீக பரிவர்த்தனை அப்படின்னு கூடிய ஒரு தலைப்புல நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டிஸ்கோர்ஸ் வந்து பிரதர் வெஸ்கிராமர் பிரதருடைய டிஸ்கோர்ஸ் தான் முன்னாடி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதை உங்களுக்கு அன்பா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ நம்ம பொதுவாக நம்ம இந்த ரேன்சம் ஏன் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன காலகட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக நம்ம நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல், நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை சார்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம பாடங்கள் எல்லாமே அதை சார்ந்துதான் இருக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலிக்குரிய தாற்பயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இந்த ரேன்சம் பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பேசிக்கில் நம்ம ரேன்சம்னுடைய தாற்பயத்தை பற்றி கேட்டிருப்போம். ஸோ அதோட போதுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி அதனுடைய சத்தியம் நாம் பேசிக் சப்ஜெக்டில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதோட போதுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இல்லை, இன்னும் போக 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 ஈடுபலிக்குரிய சத்தியம் எப்படிதான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆழமா தான் போகுமா தவிர எப்படி இருக்க போறது இல்லை, மேலோட்டமா என்ன பண்ண போறதுல இருக்க போறது இல்லை. நம்ம பார்க்குறோம் அது பேசிக் நம்ம பார்த்துருப்போம். பட் போக 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 இந்த ஈடுபலிக்குரிய சத்தியம் இது எது வரைக்கும் நீடிச்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுகாயுகத்துல கூட ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இந்த சத்தியங்கள் இது போக 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 அதனுடைய ஆழங்களை ஜனங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் என்ன பண்ண தேவன் வச்சிருப்பார். அப்படின்னும் போது ஒரு புது சிருஷ்டிகளாக இருக்கிற நமக்கு எப்படி இது பிரயோஜனமா இருக்குன்றது நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இதை ஷேர் பண்ண போறோம். ஸோ டிவைன் டிரான்சாக்ஷன் த்ரூ த ரேன்சம் பிரைஸ் அப்படின்னா இப்போ ஒரு கேள்வியோட உங்க முன்னாடி ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ரேன்சம் பிரைஸ் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த ரேன்சம் எதுக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுத்தார், அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லலாம்? ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ். எதுக்கு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ்? ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து எதுக்குங்க? பரிபூர்ண ஜீவனுக்கு, பர்ஃபெக்ட் லைஃப்க்கு, பர்ஃபெக்ட் லைஃப் அதானே ரேன்சம் பிரைஸ், கரெக்டுங்களா? ஒரு பரிபூர்ண ஜீவனை ஒரு மனுஷன் இழந்துட்டாரு, அந்த இழந்து போன அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு நிகரா இன்னொரு பரிபூர்ண ஜீவன் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இதுதான் ரேன்சம் பிரைஸ், கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, இந்த ரேன்சம் பிரைஸ் இந்த பர்ஃபெக்ட் லைஃப் டு பர்ஃபெக்ட் லைஃப் நம்ம சொல்றீங்களா, இந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம எப்படி போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பரா உள்ள போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பாயிண்ட்டை விட கொஞ்சம் பியாண்ட் த திங்கிங்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு விஷயத்துக்குள்ள என்ன தேவன் பிரம்மாண்டமான விஷயத்தை உள்ள வச்சிருக்காருன்றதை நம்ம உள்ள கொஞ்சம் போய் கூர்ந்து கவனிக்கும் போது, இந்த நம்முடைய ஆண்டவர் ரேன்சம் பிரைஸ் கொடுக்கறதுக்கான காரணம் யாரு? நான் கேள்வி புரிஞ்சு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ரேன்சம் பிரைஸ் கொடுக்கறதுக்கான காரணம் யார்? பிதாவாகிய தேவன்றீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்றீங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நம்முடைய ஆண்டவர் ரேன்சம் பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்கணும் வராருன்னா எதுக்கு வரணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க அந்த பர்ஃபெக்ட் லைஃபை மிஸ் பண்ணிட்டார். அப்படின்னா இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மனிதனாகிய ஆதாம். சோ முதலாவது மனுஷனாகிய ஆதாம், அவர்கிட்ட தான் என்ன இருந்துச்சு? பர்ஃபெக்ட் லைஃப் இருந்துச்சு. இந்த பர்ஃபெக்ட் லைஃபை என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமையின் மூலமா என்ன பண்ணிட்டாருங்க? இழந்துட்டார், கரெக்டுங்களா?
அப்படின்னா எப்போ ஆதாம் கீழ்ப்படியாம மூலமா இழந்துட்டாரோ, ஆதாம் அந்த கீழ்ப்படியாம மூலம் அந்த இழந்துட்டு அந்த ஜீவன் இழக்கும் போது நம்முடைய ஆதாம் எத்தனை ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டார். 2 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டார். அது என்ன முதல் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 2 ப்ராப்ளத்துல ஒன்னு லீகல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாரு, ரெண்டாவது பிராக்டிக்கல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டார். இந்த 2 ப்ராப்ளத்தை ஆதாம் கிரியேட் பண்ணதுனால இவரை மீட்கும் பொருளை கொடுக்கிறவர் எத்தனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்படின்னா அப்படிதான் லீகல் ப்ராப்ளம் சட்ட ரீதியான சிக்கலும் உண்டாக்குனாரு, ரெண்டாவது நடைமுறை சிக்கலும் உண்டாக்கிட்டார் ஆதாம். அப்படின்னா சட்ட ரீதியான சிக்கல்னா லீகல் ப்ராப்ளம் என்ன, பிராக்டிக்கல் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் கீழ்ப்படியாம போகும்போது இம்மீடியட்டா ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டார். அதுதான் லீகல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ராப்ளம். அது எப்படிப்பட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ கீழ்ப்படியாம போனாரோ அந்த பாயிண்ட்ல எந்த ரோக்கு வந்துட்டார்னு பார்த்தீங்கன்னா டெத் ரோக்கு வந்துட்டார். கரெக்டா? டெத் சென்டென்ஸ்க்கு வந்துட்டார். அப்படின்னா இம்மீடியட்டா அவர் மேல என்ன வந்து நின்றுச்சு? கீழ்ப்படியாம போனோன்னு எது வந்து நின்றுச்சு? அவர் மேல மரணம் வந்து நின்றுச்சு. ஆனா அன்னைக்கே செத்துட்டாரா? இல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் கிரியேட் பண்ணது கீழ்ப்படியான் மூலமா லீகல் ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டார். அவர் மேல எது வந்து நின்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல வந்து நின்ட்டார்னு பாத்தீங்கன்னா மரணம் அப்படின்னு நிலைக்கு அவர் நின்ட்டார். ஆனா அந்த மரணம் வந்து நிலைக்கு வந்து நின்றவர் அவர் ஜீவன் எப்பதான் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் கழிச்சு போச்சு? 930 வருஷம் கழிச்சு தான் அவர் உயிர் போச்சு. கரெக்டா? அப்போ அந்த 930 வருஷம் அவர் கீழ்ப்படியாம போன உடனே லீகல் ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டாரு. போன அவர் அந்த மரணம்ன்ற நிலையில இருந்து அவர் மறிக்கிறதுக்கு வரைக்கும் 930 வருஷம் எடுத்துச்சு பாத்தீங்களா? அந்த டைம்ல இவருடைய மென்டலி, மாரலி, பிசிக்கலி டீகிரேடட் கண்டிஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சார். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்படின்னா பாடி விழறதுக்கு 930 வருஷம் ஆச்சு. ஆனா எப்ப டெத் சென்டென்ஸ்க்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, டெத் ரோக்கு எப்போ வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாம போன அந்த செகண்ட்ல அவர் எங்க வந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா மரணம்ன்ற நிலைக்கு வந்துட்டார். ஆனா அவர் உயிர் எப்போ போச்சு? 930 வருஷம் போச்சு. ஆனா லீகல் ப்ராப்ளம் இம்மிடியட்டா வந்துச்சு. ஆனா பிராக்டிக்கல் ப்ராப்ளம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 930 வருஷம். அவர் மென்டலி, மாரலி, பிசிக்கலி என்ன ஆக ஆரம்பிச்சார் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டீகிரேடட் கண்டிஷன் போயிட்டு கடைசியில 930 வருஷம் மரிக்கும் போது அவருடைய சரீரமும் அவருடைய மென்டலி எல்லாமே எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விழுந்து போன சுபாவத்தினுடைய எக்ஸ்ட்ரீம்குள்ள போயிடுச்சு. இப்போ இந்த மனுஷனை மீட்கணும்னா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து தூக்கணும்? லீகல் ப்ராப்ளத்தை வெளியே எடுக்கணும். கரெக்டா? லீகல் ப்ராப்ளம் வெளியே எடுக்கணும். லீகல் ப்ராப்ளம் மட்டும் வெளியே எடுத்துட்டா போதுமா? லீகல் ப்ராப்ளம் வெளியே எடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்க இல்ல. லீகல் ப்ராப்ளம் வெளியே எடுத்துட்டா கூட ஆனா எது இருக்கு? பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் எது வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சின் ஆஃபரிங் வச்சிருக்கிறார். அப்படின்னு இப்ப என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ransom பிரைஸ், நம்முடைய ஆண்டவராக நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ransom பிரைஸ் இந்த 2 ப்ராப்ளத்துல, லீகல் ப்ராப்ளத்துல அதாவது பிராக்டிகல் ப்ராப்ளத்துல எந்த ப்ராப்ளத்தை இது சால்வ் பண்ணுது? மெயினா இது சால்வ் பண்ணுது. கேள்வி புரிஞ்சுங்களா? புரியலன்னா அடுத்து போகணும், ரொம்ப டஃப் ஆயிடும். ஆதாம் எத்தனை ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணார்? லீகல் ப்ராப்ளம், பிராக்டிக்கல் ப்ராப்ளம். இப்போ இந்த 2 ப்ராப்ளத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ransom பிரைஸ் கொடுத்தாருங்களா, அது பர்டிகுலரா எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது? வெரி குட். எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது? லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ransom பிரைஸ் பர்டிகுலரா லீகல் ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணுது. அது பிராக்டிகல் ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு பார்த்தா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லீகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் அடுத்து எதை சால்வ் பண்ண முடியும்? பிராக்டிகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா மெயினா ransom பிரைஸ் உடைய முக்கியமான நோக்கமே என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீகல் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஆதாம என்ன பண்ணி விடுது? லீகல் ப்ராப்ளத்தை தூக்கி விட்டுருது. கரெக்டா? தூக்கி விடுறது ransom பிரைஸ் பண்ணுது. அதோட நின்றதுல அந்த தூக்கி விட்டதுனாலதான் அடுத்து டீகிரேடட் கண்டிஷன் இருக்காங்க பாத்தீங்களா, பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் இருக்காங்க பாத்தீங்களா மனுக்களும், இதை சரி செய்யறதுக்கு தான் எது தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சின் ஆஃபரிங் தேவைப்படுது. புரியுதுங்களா? அப்படின்னா 1000 இயர்ஸ்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்புறாரு இல்லைங்களா, செத்து பண்ண உயிர் தெழுப்ப வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ransom பிரைஸ் ஹெல்ப் பண்ணுது.
தூக்கி வந்து நிக்க வச்சிருது, டெத் ரோல இருந்து எடுத்து நிக்க வச்சிருது. ஆனா அவங்களுக்குள்ள மென்டலி, மாரலி, பிசிக்கலி டீக்ரேடட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்து போறதுக்கு தான் எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்டையர் அந்த வெளிப்படையான ராஜ்யத்துல 1000 வருஷம் வெளிப்படையான பீசபிள் கிங்டம்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியெடுக்கிறார். அந்த டீக்ரேடட் கண்டிஷன், மென்டலி, மாரலி, பிசிக்கலி அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷனை வெளியே எடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 1000 இயர்ஸ்னுடைய வெளிப்படையான ராஜ்யத்தினுடைய ஒர்க். புரியுதுங்களா? ஆனா நம்ம சின் ஆஃபரிங்கை பத்தி என்ன பண்ண போறது இன்னைக்கு, எதை பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிகல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறாரு, அது யார் யார் சால்வ் பண்ண வர, கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். ஏன்னா சின் ஆஃபரிங், அது தமிழ் அழகா இருக்கும், என்ன சொல்றது, பாவ நிவாரணம். பாவம், உலக ஜனங்கிட்ட அந்த பாவத்தை நிவிர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு கிறிஸ்துவும் சபையும் செய்ய போறாங்க. அது லாங் ப்ராசஸ். ஆனா லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மிடியட் ப்ராப்ளத்துக்குள்ள போனாராதான் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ரான்சம் பிரைஸ் மூலமா டெத் ரோல் என்ன பண்ணுது, அது தூக்கி வைக்குது. அப்படின்னா இப்ப நம்ம எதை மட்டும் தான் பார்க்க போறோம், எதை மட்டும் தான் பார்க்க போறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு ரான்சம் பிரைஸ் எப்படி டெத் ரோல் இருந்து தூக்கி விடுது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு இந்த ரான்சம் பிரைஸ் கொடுக்கறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையிங் பவர் கிடைக்குது. புரியுதுங்களா? ரான்சம் பிரைஸ் கொடுக்கறதுனால என்ன பவர், என்ன அதிகாரம் நம்முடைய ஆண்டவர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாங்கும் சக்தி கிடைக்குது. எப்படி பிரதர்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா, பர்ஃபெக்ட் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா என்ன கிடைக்குது அவருக்கு, பையிங் பவர் கிடைக்குது. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான ஒரு பேரபிள் இருக்கு. அது என்ன பேரபிள் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:44 வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்படின்னா இந்த வசனத்தை நல்லா கவனிங்களா. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்றாருங்க, வாங்குறாரு. கரெக்டுங்களா? இப்போ இதுல அந்த மனுஷன் யாரு, இங்க இந்த சப்ஜெக்ட் வியூல பார்க்கலாம். இந்த மனுஷன் யாரை அடையாளப்படுத்தும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து அப்படின்னா, அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றார். இது எதை அடையாளப்படுத்துது? தனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் விற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா பிரதர் பியூட்டிஃபுல்லா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, his eternal human life and all benefits, all the privilege that came with perfect human life. அதாவது அவர் பரிபூர்ண மனுஷீக தன்மையில் இருக்கிறது மூலமா கிடைச்ச பெனிஃபிட், பிரிவிலேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்து அந்த ஜீவனை கொடுத்தது மூலமா என்ன கிடைச்சிருக்குதுங்க அவருக்கு. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றதுக்கு அப்புறம் தான் என்னவா கிடைச்சிருக்கு அவருக்கு, பையிங் பவர் கிடைச்சிருக்கு. கரெக்டா? பையிங் பவர் கிடைச்சிருக்கு. அந்த பையிங் பவர் கிடைச்சதுனாலதான் எதையே வாங்குறாரு, நிலத்தையே வாங்குறாரு. அந்த நிலம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, the field represent humanity and all that Adam lost. எதாவது ஆதாம் இழந்து போயிட்டாரோ அந்த இழந்து போன மனுக்குலத்தை தான் எதை அடையாளப்படுத்துமோ அந்த ஃபீல்டு அடையாளப்படுத்துது. அந்த ஃபீல்டுல எது இருக்காமா, இந்த ஹியூமனிட்டியில எது இருக்காமா, ட்ரெஷர்ஸ் இருக்குது. என்ன ட்ரெஷரு? சர்ச்சின் ட்ரெஷர் இருக்குது, அதே இஸ்ரேல் ட்ரெஷர் இருக்குது, மேன்கைண்ட் ட்ரெஷர் இருக்குது. இந்த மனுக்குலம், இஸ்ரேல் ஜனங்கள், சபை, இவங்க எல்லாருமே என்ன சாயலா மாற போறான்னு பாத்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர்ல ஃபியூச்சர்ல பண்ண போறாங்க, வரப்போறாங்க. அது வரணும்னா அந்த 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 கேரக்டருக்குள்ள அந்த மனுக்குலமும் ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும் வரணும்னா அதை வர வைக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஃபீல்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணியிருக்கிறாருங்க, வாங்கியிருக்கிறார். அப்படின்னா இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவர் ரான்சம் ப்ரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னவே கிடைக்குது அவருக்கு, பையிங் பவரே கிடைக்குது. கரெக்டுங்களா? அந்த பையிங் பவர் கிடைச்சதுனால தான் அவர் என்ன பண்ண முடியுது, அந்த லேண்டை
வாங்க முடியுது. அப்படின்னா ransom பிரைஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு அதிகாரமே அவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பையிங் பவர் என்ன பண்ணுதுங்க, கிடைக்குது. புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அடுத்து நம்ம இதுக்குள்ள போகலாம்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த மீட்கும் பொருளுடைய வார்த்தையுடைய கிரீக் வேர்டு என்ன? எல்லாரும் பார்க்குறது அது பேசிக் பிரதர், பேசிக்ல இதெல்லாம் இப்போ கேட்ட ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. வெரி குட், ஆன்டி லூட்ரான். கரெக்டா? அப்படின்னா அந்த மீட்கும் பொருள்ன்ற அந்த வார்த்தை ஆன்டி லூட்ரான் அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்படின்னா இதில் தெளிவா நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது. அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, இந்த ஒரு மீட்கும் பொருள் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்குதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி லூட்ரான் அப்படின்ற கிரீக் வேர்டு. இந்த ஆன்டி லூட்ரான் கிரீக் வேர்டு எத்தனை எலிமெண்ட்ஸ் உள்ள அடங்கியிருக்குது, எலிமெண்ட்ஸ் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் அடங்கின மூணு விஷயம் சாராம்சம் உள்ள அடங்கினது தான் இந்த ஆன்டி லூட்ரான் வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த ஆன்டி லூட்ரான் வார்த்தைக்குள்ள 3 விஷயம் எது அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்சி, சப்ஸ்டிடியூஷன், லிபரேஷன். இந்த 3 விஷயங்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்கக்கூடியதான் எந்த வார்த்தைக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லூட்ரான். அப்படின்னா இந்த ஆன்டி லூட்ரான் மீட்கும் பொருள் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா இந்த 3 விஷயமே உள்ளடங்கி இருக்கணும். ஈக்குவலன்சி இருக்கணும், அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அடுத்தது லிபரலேஷன் இருக்கணும். அப்படின்னா இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவலன்சி, இந்த ransom பிரைஸ் கிரைஸ்ட் கொடுக்கும் மூலமா என்ன ஈக்குவலன்சி? பர்ஃபெக்ட் லைஃப். ஈக்குவலன்சி வந்துச்சா? சப்ஸ்டிடியூஷன் ஆதாமுக்கு யார் கொடுக்குறாருங்க? இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். லிபரேஷன் அப்படின்னா இது கொடுத்ததுனால ஆதாம் என்ன ஆயிட்டாரு? ஃப்ரீ ஆயிட்டார். கரெக்டா? அப்படி இந்த 3 விஷயமே உள்ளடங்கினா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லூட்ரான். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இம்பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பிரதர். இம்பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஆனால் அது புரிஞ்சாதான் இந்த விஷயம் நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் ஓனர் அப்படின்றவர்கிட்ட ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹார்ஸ் இருந்துச்சு. அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் ஓடும் இல்லைங்களா, அப்படி ஓடும்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸில் அது கால் உடஞ்சிச்சு. அந்த ஹார்ஸுக்கு கால் உடஞ்சி. ஆனால் எப்படியாப்பட்ட ஹார்ஸ் தான் அது? நல்லா ஹெல்த்தியான ஹார்ஸு. அந்த பள்ளத்துக்குள்ள காலை விட்டதுனால கால் ஆயிடுச்சு, உடஞ்சிச்சு. ஆனால் குதிரைக்கு எதுதான் பலமே? கால் தான் பலமே. என்ன ஆயிடுச்சு? அந்த காலே உடஞ்சிச்சுன்னா அந்த குதிரையை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. மிஸ்டர் ஓனர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த கால் உடஞ்ச குதிரையை பார்த்து என்ன பிளான் பண்றாரு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த குதிரையை வச்சு என்ன பண்ண முடியாது, கால் உடஞ்ச குதிரையை வச்சு ஒரு யூஸும் பண்ண முடியாது. இதனாயிட்டே போக 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 அதனுடைய மென்டலி, மாரலி, பிசிக்கல் ஆகிட்டே இருக்கு, ஒஸ்டா போயிட்டே இருக்குது. அதனால என்ன பண்றாரு, பிளான் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை என்ன பண்ணிடலாம், வித்த யாரும் வாங்க மாட்டாங்க, என்ன பண்ணிடலாம், சாவடிச்சிடலாம் அப்படின்னு மிஸ்டர் ஓனர் என்ன முடிவு பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை கொன்னுலான்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப அந்த குதிரை எந்த ரோக்கு வந்துருச்சு? டெத் ரோக்கு வந்துருச்சு. இப்ப கொன்னுற கண்டிஷன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அந்த குதிரை செத்து போகிற கண்டிஷன்ல என்ன அந்த ஓனர் நம்ம முடிவு பண்ணிட்டார் கொன்னுலான்னு. இப்ப அந்த குதிரை எதுக்கிட்ட வந்துச்சு பார்த்தீங்கன்னா டெத் ரோக்கு வந்துச்சு. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் வெட்டினரியன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நேரா வந்தார். வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் ஓனர் கிட்ட என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை நீங்க சாடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, சாடிக்காதீங்க. இந்த ஒரு டீக்ரேடான கால் உடைஞ்ச குதிரைக்கு பதிலா நான் ஒரு ஹெல்த்தியான குதிரையை ஒன்று கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணுங்க அந்த குதிரையை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான குதிரையை கொடுத்துட்டு கால் உடைஞ்ச செத்து சாவர கண்டிஷன்ல இந்த குதிரை என்ன பண்ணிட்டாரு, இவரு வாங்கிட்டார். இந்த பாயிண்ட்ல தான் ransom பிரைஸ். கரெக்டா? ransom கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு இதுல ஈக்குவலன்சி இருக்கா? என்ன ஈக்குவலன்சி? குதிரைக்கு குதிரை. அதே மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மிஸ்டர் ஓனருக்கு மிஸ்டர் வெட்டேரியன் கொடுத்தாரா வந்து சப்ஸ்டிடியூஷன்.
இப்ப கொடுத்ததுனால இந்த கால் உடைஞ்ச குதிரை என்ன ஆயிடுச்சு, இம்மிடியட்டா இந்த ஹெல்த்தியான குதிரை கொடுத்ததுனால கால் உடைஞ்ச குதிரை டெத் ரோல் இருந்துச்சு இல்லையா, இது அந்த வெட்டினரியன் வாங்கிட்ட உடனே அது எதுல இருந்து வெளியே வந்துருச்சு, டெத் ரோல் இருந்து வெளியே வந்துருச்சு. இப்ப யார் கையில் இருக்கு அந்த குதிரை, வெட்டினரியன் கையில் இருக்குது. ஆனா அப்படி வெளியே எடுத்து கூப்பிட்டு அந்த டெத் ரோல் வெளியே எடுத்ததுனால அந்த குதிரை நல்லா ஓட ஆரம்பிச்சிருமா, இல்ல. இப்ப இந்த ransom கொடுத்ததுனால, அந்த ஹெல்த்தியான குதிரை கொடுத்ததுனால இந்த சாகர் கண்டிஷன்ல குதிரை வெளியே எடுக்கப்பட்டாச்சு. இது இம்மிடியட் லீகல் ப்ராப்ளம் சால்வ்டு. கரெக்டா, லீகல் ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனா இன்னும் எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல, பிராக்டிகல் ப்ராப்ளம் சால்வ். என்ன பிராக்டிகல் ப்ராப்ளம், என்ன ஆயிடுச்சு, அந்த குதிரைக்கு கால் உடைஞ்சிச்சு. அந்த கால் உடைஞ்ச குதிரைய நல்ல ஹெல்த்தியான குதிரையா, நல்லா ஓடக்கூடிய குதிரையா மாத்தணும்னா இந்த வெட்டினரி என்ன பண்ணணும், அதுக்கு மருந்து போட்டு கட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணணும். எவ்வளவு நாள் ஆகும், சம் டைம் டியூரேஷன்ஸ் எடுக்கும். அந்த டைம் டியூரேஷன்ல அதை ரெக்கவரி பண்ணி ஃபைனலா ஹெல்த்தியான குதிரையை மாத்தி நல்லா ஓட வைக்கிற ப்ராசஸ்க்கு பாத்தீங்களா, இதுதான் சின் ஆஃபரிங் ப்ராசஸ். புரிஞ்சுங்களா, இதுதான் சின் ஆஃபரிங் ப்ராசஸ். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு ransom பிரைஸ் கொடுக்கிறது எதிர்ந்து வெளியே எடுக்கிறது, லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்த ransom பிரைஸ். அது மட்டும் தான் அது பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஒர்க். அது வெளியே எடுத்தாதான், அது பேசிக்கான ப்ராசஸ். அது ஃபர்ஸ்ட் நடந்தாதான் சின் ஆஃபரிங் ப்ராசஸ் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். புரிஞ்சுச்சிங்களா, அதுக்கு என்ன எடுத்துக்க நினைச்சுக்க வேண்டாம் பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ransom பிரைஸ் வந்து அந்த ஒரு சின் ஆஃபரிங்க்கு ஹெல்ப்பே பண்றது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. மெயின் ரோல், மேஜர் ரோல் ransom பிரைஸ் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. இதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுச்சிங்களா, அப்படி இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறதில்ல, கட்டி காயம் மருந்து போறதை பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. ஆனா எதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா இந்த லீகல் ப்ராப்ளத்துல இருந்து எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சால்வ் பண்ணி பையிங் பவர் மூலமா மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறார். புரிஞ்சுங்களா, அப்படின்னா இந்த லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லைஃப். கரெக்டா, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்தா என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், லீகல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கரெக்டா, அப்படின்னா இந்த லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராசஸ் யார் பண்றாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்றார். அப்படின்னா இந்த லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா பர்ஃபெக்ட் லைஃப்க்கு என்ன கொடுக்கணும், பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்தாதான் என்ன பவரே கிடைக்கும் கிரைஸ்டுக்கு, அந்த லேண்டை வாங்கறதுக்கான பையிங் பவரே கிடைக்கும். கரெக்டுங்களா, அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்தாரா இல்லைங்களா, கொடுத்தா என்ன ஆயிடுவார் அவரு, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்தா என்ன ஆயிடுவாரு, இல்ல பையிங் பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா, நான் கேட்கறது பாத்தீங்கன்னா கொடுத்தாதான் பையிங் பவர் கிடைக்கும், அப்பதான் வாங்கக்கூடிய அதிகாரமே அவர் கிடைக்குது. அப்படியே இப்ப என்னோட கேள்வி, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்தா என்ன ஆயிடுவார் நம்முடைய ஆண்டவர், வெரி குட், என்ன ஆயிடுவாருங்க அவரு, செத்துருவார். அப்படி செத்தாதான் அது என்ன ஆகும், ransom பிரைஸ் ஆகும். கரெக்டுங்களா, அவருடைய பர்ஃபெக்ட் லைஃபை என்ன பண்ணணும், அவரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உயிரோடு இருந்து பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்கணும்னா நம்முடைய ஆண்டவர் என்ன ஆகணும், செத்தாதான் பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:13 வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. அப்படின்னா இங்க தெளிவா சொல்லிட்டார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருங்க, நமது பாவங்களுக்காக மரித்து. வசனம் தெளிவா சொல்லிருக்குது, கிரைஸ்ட் ஆயிட்டாருங்க, டைட், இறந்துட்டார். பர்ஃபெக்ட் லைஃப் என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டார். இப்ப அடுத்த கேள்வி, ransom பிரைஸ் கொடுத்துட்டார் இல்லைங்களா, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டார் இல்லையா, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டா கிரைஸ்ட் ஆயிட்டாரு, செத்துட்டாரு. இப்ப என்னோட கேள்வி, முதல் ஆதாம் அவரு என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு, செத்த கண்டிஷன்ல இருக்கிறார், செத்துட்டார். அவரும் பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்க வந்த கிரைஸ்ட் ஆயிட்டாரு, செத்துட்டாரு. அங்க என்ன ஆயிடுச்சு, எது செட்டில் ஆயிடுச்சு, லீகல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா, என்ன செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. அதே ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ransom பிரைஸ் அந்த பர்ஃபெக்ட் லைஃப்க்கு பர்ஃபெக்ட்லி பெய்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கேள்வி, அவரும் இறந்துட்டுக்கிறாரு,
இவரும் இறந்துட்டாரு, 2 பேரும் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஜீவனை கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது, பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்கும்போது செத்துட்டாரு. ஆனா இவர் செத்துட்டதுக்கு அப்புறம் கூட யார் செத்த கண்டிஷன்ல இருக்கிறாரு? ஆதாம் செத்துட்டாரு, அவரும் அந்த கண்டிஷன்ல இருக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி, இப்படி நம்முடைய ஆண்டவர் பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்ததுனால செத்துட்டார் இல்லைங்களா? செத்ததுக்கு அப்புறம் எப்படி அவருக்கு பையிங் பவர் கிடைக்குது? அவர் தான் மரிச்சிட்டாரு. இந்த கேள்வியை மறுபடியும் போடுறேன். How can a dead man's life have any buying power? அவர் தான் மரிச்சிட்டார் இல்லையா? மரிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க மரிச்சு போன ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வாங்கும் சக்தி கிடைக்கும்? கேள்வி புரிஞ்சுங்களா? மரிச்சு போன ஒருத்தருக்கு, மரிச்சு போன ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு வாங்கும், அவர் தான் இறந்துட்டார்ல. இறந்ததுக்கு அப்புறம் எப்படி கிறிஸ்து கிட்ட பையிங் பவர் கிடைச்சிச்சு? எப்படி எப்படி கிடைக்குது? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அப்படின்னா வாங்கும் சக்தி அவர் கிடைக்கணும்னா எது கொடுத்தாதான் வாங்கும் சக்தியே கிடைக்கும் அவருக்கு? ஜீவன் கொடுத்தாதான் வாங்கும் சக்தி கிடைக்கும். ஆனா அது எப்படி பிரதர்? ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கும் சக்தி கிடைக்கும்? அவர் தான் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாரு. மரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி வாங்கும் சக்தி கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சு. ஆனா எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, முதல் மனுஷன் ஆதாம் கிட்ட போனோம். முதல் மனுஷன் ஆதாம், அவர் என்ன கண்டிஷன்ல இருந்தார்? ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் மேன். கரெக்டுங்களா? பர்ஃபெக்ட் மேன். அப்படி பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற ஆதாம் கிட்ட, நல்லா கவனிங்க இந்த கேள்வி, பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற ஆதாம் கிட்ட என்ன ரைட்ஸ் இருந்துச்சு? பர்ஃபெக்ட் மேனா இருந்த ஆதாம் கிட்ட என்ன ரைட்ஸ் இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது வாழும் உரிமை இருந்துச்சு. கரெக்டா? வாழும் உரிமை இருந்துச்சு. ஆனா அடுத்த கேள்வி, அவர்கிட்ட நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? ஆதாம் கிட்ட பர்ஃபெக்ட் மேன், கரெக்டா? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பர்ஃபெக்ட் மேன். பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற ஆதாமுக்கு வாழும் உரிமை இருந்துச்சு. ஆனா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? ஆக்சுவலா பிரதர் ரசல் அழகா ஒரு கொஸ்டின் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த பரிபூர்ண மனிதனாக ஆதாமுக்கு என்ன உரிமை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்றாரு. என்ன கிளாரிஃபை? ரீப்ரிண்ட் 5073ல ரைட் டு லைஃப் இஸ் ஒன் திங். வாழக்கூடிய உரிமைன்றது ஒரு விஷயம், பட் ரைட் டு எட்டர்னல் லைஃப் இஸ் அனதர் திங். அப்படின்னா வாழக்கூடிய உரிமைன்றது ஒரு விஷயம், நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமைன்றது இன்னொரு விஷயம் இருக்கு. அப்படின்னா இப்ப ஆதாம் கிட்ட ஃபர்ஸ்ட் தேவன் எதை கொடுத்திருந்தான்னு பாத்தீங்கன்னா, வாழக்கூடிய உரிமை கொடுத்தாரு. ஆனா அவர் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும்னா அத சொல்றார், Adam had the right to live which would have been eternal if by obedience he had demonstrated his worthiness to live forever. அப்படின்னா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை அவர் வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதலை காமிச்சாதான், தேவன் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல அவர் கீழ்ப்படிதல் காமிச்சாதான், பர்ஃபெக்டா கீழ்ப்படிச்சிட்டாருன்னா அந்த நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை என்ன பண்ண அவருக்கு கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் 2 years ஆதாம் கிட்ட வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? வாழக்கூடிய உரிமை இருந்துச்சு. தேவன் என்ன வச்சுட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் உங்களுக்கு ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறேன், இந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு நீங்க பர்ஃபெக்டா வரக்கூடிய டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழக்கூடிய உரிமையிலிருந்து உங்களுக்கு எது கிடைச்சிடும்? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைச்சிடும். அதை நீங்க எட்டர்னல் ஃபார் எவருக்கு நீங்க வாங்கிக்கணும். எதை காமிங்க? கீழ்ப்படிதல காமிங்க. அப்படின்னா தேவன் ஆதாம் கிட்ட டெஸ்ட் வச்சாரா? கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாருங்களா? கமாண்ட் கொடுத்தாரு, கட்டளை கொடுத்திருந்தாருங்களா? என்ன கட்டளை கொடுத்திருந்தாருங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. அந்த கட்டளையை அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னா என்ன உரிமை கிடைச்சிருக்கும்? நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை கிடைச்சிருக்கும். ஆனா அது கீழ்ப்படிதலுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணல? அந்த உரிமையை கொடுக்கல. எப்பதான் கொடுக்கிறாருங்க? அந்த டெஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கீழ்ப்படியலன்னா
என்ன கிடைச்சிரும்? டெத் கிடைச்சிடும். கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ ஆதாம் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதலை காட்டணும். யாருக்கு? தேவனுக்கு எதிர்பார்க்கிற விதத்துல அவர் கீழ்ப்படிதலை காமிச்சாதான் நித்தியத்து கூட வாழக்கூடிய உரிமையை அவர் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா என்ன பண்ணிட்டார்? அந்த உரிமையை ஆதாம் வாங்கிக்கல, மிஸ் பண்ணிட்டார். ஆனா இப்ப அடுத்தது அதே மாதிரி பர்ஃபெக்ட் மேனா இப்ப யார் வந்திருக்கிறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கரெக்டா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து வாழும் போதெல்லாமே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? பர்ஃபெக்ட் மேனா இருந்தார். கரெக்டா? பர்ஃபெக்ட் மேனா இருந்தார். இப்போ என்னோட கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் மேனா இருக்கும்போது வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை அவர்கிட்ட இருந்துச்சா? பர்ஃபெக்ட் மேனா அவர் இருக்கும்போது வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருந்துச்சா? ஆக்சுவலா தேவன் ஃபர்ஸ்ட் எதை கொடுப்பார் தெரியுங்களா? வாழக்கூடிய உரிமையை பர்ஃபெக்ட் மேன் கொடுப்பாரு. அது நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையா மாறணும்னா என்ன பண்ண? அவங்க கீழ்ப்படிதல் காட்டணும். கரெக்டா? அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கீழ்ப்படிதல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து காமிச்சிட்டாருன்னா அவர் கையில என்ன கிடைச்சிடும் பாத்தீங்கன்னா நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை கிடைச்சிடும். கரெக்டா? அப்படி வாழக்கூடிய உரிமை அவர் கிடைச்சிச்சனா என்ன பவர் கிடைச்சிச்சு? அவருக்கு பையிங் பவர் கிடைச்சிச்சு. கரெக்டா? பையிங் பவர் கிடைச்சி. அப்படின்னு இப்ப என்னோட கேள்வி அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் ransom பிரைஸ் கொடுத்துட்டாரு, பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை அவர் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவரு பையிங் பவர் வாங்க முடியும். ஆனா பர்ஃபெக்ட் மேனா இருக்கிறவர் வாழக்கூடிய உரிமை இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒபீடியன்ட் காமிச்சதுனால என்ன கிடைச்சிச்சு? அவருக்கு நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை கிடைச்சிச்சு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அது அப்படி கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தனா ஆமா. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அழகா சொல்றார். வாசிங்க அந்த வார்த்தைகளை. ஈடுபலி செலுத்தப்பட்ட அந்த நொடியில் ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் மரணம் அடைந்திருந்தார்கள். இதன் மூலம் உயிருள்ள நபர்கள் அல்லாமல் மாறாக ஜீவ உரிமைகளே பரிமாற்றம் செய்யப்பட்டன. கரெக்ட்டுங்களா? பர்ஃபெக்ட் லைஃப்க்கு பர்ஃபெக்ட் லைஃப் பரிமாறிக்கிட்டாங்க. யாரு? முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம். அப்படியே வாசிங்க. பரிபூரண மனிதனாகிய இயேசுவின் பலி செலுத்தப்பட்ட ஜீவ உரிமைகளே ஆதாமின் இழந்து போன ஜீவனுக்கு பதிலாக வழங்கப்பட்டன. ஆகவே மீட்கும் பொருள் என்பது பரிபூரணமான மரித்த ஒரு மனிதனுடைய மரிச்ச ஒரு மனுஷனுக்கு மரணத்திற்கு பிந்தைய ஜீவனுக்கான உரிமை, மரணத்துக்கு பின்னாடி ஜீவனுக்கான உரிமையின் கிரைய சக்தி ஆகும். அப்படின்னா மரிச்சதுக்கு அப்புறம் மீட்கும் பொருள் அப்படின்றது நான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பரிபூர்ணமான ஒரு ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறமா மரிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஜீவனுக்கான ஒரு சக்தி, வாழக்கூடிய உரிமை மரிச்சதுக்கு அப்புறம் யார் கையில் இருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில் எனக்கு வாழக்கூடிய ரைட்ஸ் இருக்குதுங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு யார்கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் பையிங் பவர் அவர் கையில் இருந்துச்சு. என்ன வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எட்டர்னல் லைஃப், அதாவது நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை நம்முடைய ஆண்டவர் கையில் இருந்துச்சாமா. எதுக்கு அப்புறம் கூட அவர் மரிச்சதுக்கு அப்புறம் கூட நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை என்கிட்ட இருக்குன்னு கேட்கறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் இருந்துச்சாமா. இப்போ என்னுடைய கேள்வி, பர்ஃபெக்ட் மேனா இருந்த நம்முடைய ஆண்டவராக இதுல எதை பத்தி நம்ம இன்னும் போல நியூ கிரியேச்சரை பத்தி போல. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர் மரிச்சதுக்கு அப்புறம் என்னவா ஆயிட்டாரு? அவர் தான் புது சிஷி ஆயிட்டாரு. அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? அவருக்கு பையிங் பவர் கிடைச்சிருக்குமே. அப்படின்னா ஆக்சுவலா பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டாரு. கரெக்டா? ஆனா அந்த ஒரு 3.5 வருஷ வாழ்க்கையில ஒரு புது சிஷி வளர்த்ததுக்கான பிளஸிங்ஸ் கொடுத்துட்டாரா? என்ன கொடுத்துட்டாருங்க? 3.5 வருஷம் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கை எக்ஸ்ட்ரீமா வாழ்ந்து காமிச்சதுனால அந்த புது சிருஷ்டிக்கு என்ன ஜீவன் கிடைச்சிச்சு? இம்மார்டல் கிடைச்சிச்சு. கரெக்டா? இதுக்கு இம்மார்டல் கிடைச்சிச்சு. பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டாரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் கையில மரிச்சதுக்கு அப்புறம் ரைட்ஸ் கிடைச்சிச்சு. என்ன ரைட்ஸ்? நித்தியத்துக்கும் இந்த பூமியில, நல்லா கவனிங்க, நித்தியத்துக்கும் இந்த பூமியில உயிரோட வாழக்கூடிய ரைட்ஸ் நம்முடைய ஆண்டவருக்கு மரிச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. இப்போ என்னோட கேள்வி, எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பூமியில நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை அவர் கிடைச்சிச்சு? கீழ்ப்படிதல் மூலமா. கரெக்டா? அப்படின்னா கீழ்ப்படிதல் மூலமா தான் எதை வாங்கிக்க முடியும்? அவரு நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைக்கும். அப்படின்னா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, முதல் ஆதாம் எது கீழ்ப்படினோம்? தேவன் கொடுத்தாங்க கமாண்ட் கீழ்ப்படினோம். கீழ்ப்படினா என்ன ரைட்ஸ் வாங்கிக்க முடியும்?
நிச்சயத்துக்கும் வாழக்கூடிய உரிமை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை காமிச்சார். எந்த கீழ்ப்படிதலை பத்தி இங்க பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியுடைய கீழ்ப்படிதல் மூலமா அவருக்கு இம்மார்டல் வாங்கிச்சு பத்தி, அதை பத்தி இங்க பேசல. அதுக்கான பிளஸிங்ஸ் என்ன பண்ணார்? தேவன் இம்மார்டாலிட்டி கொடுத்துட்டார். இப்போ என்னுடைய கேள்வி, பூமியில் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை நம்முடைய ஆண்டவர் கிடைச்சிச்சா? செத்ததுக்கு அப்புறம் கிடைச்சிச்சு. எது கீழ்ப்படிதல் மூலமா, எதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பூமியில நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை அவர் கிடைச்சிச்சு. எது கொடுத்துச்சு அவருக்கு? பர்ஃபெக்ட் மேனா இருந்து, அதான் அந்த பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டாரே. பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டாரு. புது சிருஷ்டிக்கு இம்மார்டல் கிடைச்சிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை எனக்கு இருக்குங்க. எது நித்தியத்துக்கும்? பூமியில ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை அவர் வச்சுட்டாரு. எப்படி, எதை கீழ்ப்படிந்ததுனால அந்த உரிமை நம்முடைய ஆண்டவர் கிடைச்சிச்சு? வெரி குட். ஆக்சுவலா ஓல்டு லா காவனன்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க இந்த வார்த்தைகளை. The old law covenant is what guaranteed on one decreased Israeli the right to be alive as man after he died. The old law covenant என்ன கேரண்டி கொடுக்குதாமா? ஒரு டிசீஸ்ட் இஸ்ரேலி, அதாவது மரிச்ச இஸ்ரேலுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு நிறைவேற்றாருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு என்ன கொடுக்குமாமா? என்ன கேரண்டி கொடுக்குதாமா? என்ன கேரண்டி கொடுக்குதாமா? ஜீவனுக்குரிய உரிமை என்ன பண்ணுது? அது கேரண்டி கொடுக்குது. அப்படின்னா இந்த ஒரு ஜீவனுக்கான உரிமையை கேரண்டி கொடுக்குது என்பது ஓல்டு லா காவனன்ட். இந்த ஜீவனுக்கான உரிமையை யார் தான் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனுஷன். அந்த ஒரே ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் மேனா இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் செத்ததுக்கு அப்புறமா என்ன ரைட்ஸ் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாழக்கூடிய நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைச்சிருக்குது. அது எதன் மூலமா கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா கிடைச்சிருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி, முதல் ஆதாம் பர்ஃபெக்ட் மேன், வாழக்கூடிய உரிமை இருந்துச்சு. அந்த வாழக்கூடிய உரிமையை வச்சிருந்த அவர் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும். கரெக்டா? இது அப்படியே ரெண்டாம் ஆதாம் எடுத்துட்டு வரலாம். அவர் பர்ஃபெக்ட் மேனா இருக்க வாழக்கூடிய உரிமை இருந்துச்சு. ஆனா வாழக்கூடிய உரிமை இருக்கிறவர் இந்த பூமியில் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை அவர் வாங்கிக்கணும்னா எதை கீழ்ப்படிய வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதை கீழ்ப்படிய வேண்டியிருக்கு? ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என்ன கொடுக்குது அந்த நியாயப்பிரமாணம்? அவருக்கு என்ன கேரண்டி கொடுக்குது? நித்தியத்துக்கு வாழக்கூடிய ஒரு உரிமை. பூமியில ஒரு மனுஷனா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குது. அப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, 4 பாயிண்டா போறோம். 4 பாயிண்டா போறோம். இது வரைக்கும் கிளியரா? சோ இப்போ 4 பாயிண்டா போறோம். ஒன்னு, முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, the law covenant guarantees life to the obedience. யாரெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையா கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் என்ன கேரண்டி கொடுக்கும்? என்ன கேரண்டி கொடுக்கும்? இந்த பூமியில நித்தியத்துக்கோட உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு கேரண்டி கொடுக்குதா? கொடுக்குமா கொடுக்காதுங்களா? கொடுக்குன்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் தேவன்? ஜீவன் கிடைக்கும் சொல்லியிருந்தாரா? அப்படின்னா இந்த கேரண்டி என்ன? கான்ட்ராக்சுவல் கேரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன். எந்த ஜீவன்? இந்த பூமியில் என்ன பண்ணலாம்? உயிரோட நிச்சயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை என்ன பண்றேன் கொடுக்கணும். எது கேரண்டி கொடுக்குது? நியாயப்பிரமாணம் கொடுக்குது. அப்படின்னா அந்த மாதிரி வசனம் எதனா இருக்கா? நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ண ஜீவன் கிடைக்கணும் வசனம் இருக்கா? இருக்கு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதே மாதிரி எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அடுத்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா நியாயப்பிரமாணம் என்ன கொடுக்குறன்னு சொல்லுது? ஜீவன் கொடுக்குறன்னு சொல்லுது. அப்படியே அடுத்த வசனம், என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். அடுத்து ரோமர், மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். அப்படி இந்த 3 வசனம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்ன பெற்றுக்கொள்ளலாம்? ஜீவன். இப்ப யோசிச்சு பாருங்க, உயிரோட இருக்கிற மனுஷன் தான் பூமியில இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா? உயிரோட இருக்கிற ஜனங்கள் தான். ஆனா அவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டா என்ன ஜீவன் கிடைச்சிடும்? அவங்களுக்கு நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைச்சிடும். அப்படின்னா அந்த ஒரு ப்ராமிஸ் எது கொடுத்துருக்கு? எந்த கேரண்டி எது கொடுத்துருக்கு?
நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கு. இது வசனத்துல பார்த்துட்டோம். இது பிரதர் ரசல் எங்கேயாச்சும் பேசியிருக்காரு இதை பத்தி? இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுறது மூலமா இந்த நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி ஒரு ஜீவனை, ரைட்ஸை, வாழக்கூடிய உரிமையை கொடுக்குன்னு சொல்லி எங்கன்னா பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா? எஸ், ரீபிரின்ஸ் 1723 வாசிங்க. There was one provision, the old law covenant. The old law covenant. However, for an individual, namely, that the man who would fully obey all of the requirement of the law should live. என்னவாமா? A man who would fully obey all of the requirements of the law should live. அப்படின்னா அர்த்தம், நியாயப்பிரமாணத்தை யார் முழுமையா கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? அது ஜீவனை கொடுக்கும். அதான் சொல்ல பி கேரண்டி லாஸ்டிங் லைஃப். அப்படின்னா அது என்ன கொடுக்குது? கேரண்டி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, the man Christ Jesus who obeyed the law absolutely was the one. இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையா கீழ்ப்படியது யார் மட்டும்தான்? யார் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரெக்டா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு யாரால பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அப்படின்னா இந்த ஓல்டு லா காவனன்ட் யாருக்கு மட்டும் தான் இந்த கேரண்டியை கொடுக்குது? இந்த வாழக்கூடிய உரிமைக்கு ரைட்ஸை யாருக்கு மட்டும் தான் கொடுக்குது? யாருக்கு மட்டும் தான் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுத்துச்சு. ஏன்னா மற்ற யாராலும் பண்ண முடியல, அதை நிறைவேற்ற முடியல. இது ஃபர்ஸ்ட் விஷயம். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் முழுமையாக ஃபாலோ பண்ணி கடைப்பிடிச்சார்னா அந்த நியாயப்பிரமாணம் என்ன கேரண்டி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில உயிரோட வாழக்கூடிய ரைட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ரைட்ஸை ஒருத்தர் வாங்கணும்னா, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கொடுக்கக்கூடிய இந்த ரைட்ஸை ஒருத்தர் வாங்கணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, த ரைட் வாஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த உரிமை எல்லாருக்கும் இல்லை. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிக்வயர்ட் லீகல் ஸ்டாண்டிங். யாரு சட்ட ரீதியான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு நியாயப்பிரமாணம் இந்த ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணும், கேரண்டியை கொடுக்கும். எல்லாருக்கும் என்ன பண்ணாது, கொடுக்காது. அப்படின்னா யார் யார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் போடுது. அந்த கான்ட்ராக்ட் யார் ஒத்து போறாங்களோ, அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வராங்களோ அவங்களுக்காக தான், அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும் இது கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா லீகல் பார்ட்டிஸ் தேவை கான்ட்ராக்ட் இருக்கும்போது. கரெக்டா? லீகல் பார்ட்டிஸ் தேவை கான்ட்ராக்ட் குள்ள போகும்போது. அப்படின்னா யாரெல்லாம் லீகல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். இப்போ என்னுடைய கேள்வி, இந்த ஓல்டு லா காவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்றது மூலமா உங்களுக்கு ஜீவனை, இந்த வாழக்கூடிய உரிமை நான் கொடுக்குறேன்னு லீகல் பார்ட்டிஸ் யார் யார்? யார் யார் இந்த லீகல் பார்ட்டிஸ்குள்ள வந்தது? ஓல்டு லா காவனன்ட் பேஸ் பண்ணி யார் யார் அந்த லீகல் பார்ட்டிஸ்குள்ள, காவனன்ட்குள்ள, அந்த ஒரு கான்ட்ராக்ட்குள்ள வந்தது? வெரி குட். ஒன்னு தேவன், இன்னொன்னு இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா? தேவன், இஸ்ரேல் ஜனங்கள் 2 பேருமே ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க? இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஓல்ட் லா காவனன்ட் கொடுக்குறேன். இந்த லா காவனன்ட்டை நீங்க நிறைவேற்றி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்குள்ள வரலனா அவங்களுக்கு இந்த வாழக்கூடிய உரிமை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்ல. யாருக்குள்ள இருந்தாதான் அந்த வாழக்கூடிய உரிமை கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்குள்ள இருந்தாதான் வாழக்கூடிய உரிமை கிடைக்கும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சா. அப்படி இந்த கான்ட்ராக்ட்குள்ள வந்தது யாரு? தேவன் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, ஒரு கான்ட்ராக்ட் கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை யார் ஃபாலோ பண்றீங்களோ முழுமையா அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? இந்த நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவனை, வாழக்கூடிய உரிமை என்ன பண்ண இந்த ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இது யாருக்கு மட்டும்தான் வரும்? இது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் வரும். ஏன்னா தேவன் இந்த அக்ரிமெண்ட் போறதுக்கு முன்னாடி கேட்டாரா இல்லையா இஸ்ரேல் ஜனங்கிட்ட? என்ன கேட்டாருங்க? யாத்திரை 19 அதிகாரத்துல என் வாக்கை உள்ளபடி கேட்டு அது கீழ்ப்படிவில்லானால் நீங்க யாரு? சொந்த சம்பத். அந்த அக்ரிமெண்ட் போடும்போது இந்த பார்ட்டிஸ் தேவன் சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? ஏகமாய் எல்லா சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் நாங்க செய்வோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? தேவன் முன்னாடி சொன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்க? தேவன் கொடுத்த அந்த கான்ட்ராக்ட்ல
சைன் பண்ணிட்டாங்க. சைன் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தில் போயிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு, மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பூமியில உயிரோட வாழறதுக்கான ரைட்ஸை எதன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு லா கவர்னன்ட் மூலமா கிடைக்குது. கரெக்டா இல்லைங்களா? ஓல்டு லா கவர்னன்ட் மூலமா கிடைக்குது. இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற ஒருத்தர், நல்லா கவனிங்க, ஒரு பர்ஃபெக்ட் மேனா இருக்கிறார் ஒருத்தர். அந்த பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற அவர் யூதனா இல்லாம, இஸ்ரேலைட்ஸா இல்லாம, புறஜாதியா இருந்தா, அவர் ரேன்சம் பிரைஸ் கொடுத்தா அது ரேன்சம் பிரைஸ் அக்செப்ட் பண்ணாம பண்ணாதா? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? பர்ஃபெக்ட் மேன் தான். பர்ஃபெக்ட் மேன் அவர் கையில் என்ன இருக்கு? பர்ஃபெக்ட் ஜீவன் இருக்கு. அப்படி பர்ஃபெக்ட் லைஃபா, பர்ஃபெக்ட் மேனா இருக்கிறவர், பர்ஃபெக்ட் லைஃப் இருக்கு. ஆனா அவர் யாரா இருக்கிறாரு? ஜென்டைலா இருக்கிறார். ஜென்டைலா இருக்கிற அவர் பர்ஃபெக்ட் மேனா இருந்தா கூட அவர் கொடுக்கிற ஜீவன் ரேன்சம் பிரைஸ் ஆகுமா? வை? சொல்றதுக்கு ஏறக்குறை கரெக்ட். பட் என்னோட கேள்வி சரியா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்டைல் பர்ஃபெக்ட் மேனா இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, அவர் கொடுத்தா பண்ண முடியாது. ஏன்னா ஆனா பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுக்க முடியும். ஆதாமுக்கு பர்ஃபெக்ட் லைஃப்க்கு என்ன தேவை? பர்ஃபெக்ட் லைஃப் தேவை, கொடுக்க முடியும். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கக்கூடிய சக்தி கிடைக்குமா அவருக்கு? கிடைக்காது. ஏன்? அவர்கிட்ட என்ன இல்ல? நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமை அவர் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வாழக்கூடிய உரிமை இருக்கும். ஆனா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை ஜென்டைலா இருக்கிற வாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? கமாண்ட்மெண்ட் கீழ்ப்படியணும். ஆனா அவருக்கு என்ன இல்ல? கமாண்ட்மெண்ட்டே இல்லையே. எப்படி கீழ்ப்படிவார்? கீழ்ப்படியில் காமிச்சது தேவன் கொடுப்பாரு அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்துல தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஜென்டைலா இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் மேனா இருந்தா அவர் கொடுக்கலாம், ஜீவன் கொடுக்கலாம். பர்ஃபெக்ட் ஜீவனுக்கு பர்ஃபெக்ட் ஜீவன் போகும். ஆனா அதன் மூலமா மனுக்குலத்தை மீட் எடுத்து, அந்த பையிங் பவர் மூலமா இருந்தாதான் மீட் எடுத்து மனுக்குலத்தை ரெடி பண்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கான சக்தி யார்கிட்ட இல்ல? பையிங் பவர் ஜென்டைல் கிடைக்காது. ஏன்னா ஒபீடியன்ஸ் காட்டுறதுக்கான எந்த கட்டளையும் இல்ல. அப்படின்னா இது யாருக்கு தான் கேரண்டி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாருக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டத்திற்கு கீழே இருக்கிறவங்களால மட்டும்தான். அவர் பர்ஃபெக்ட் மேனா இருக்கணும், அதே நேரத்துல பர்ஃபெக்ட் ஜீவனை கொடுக்கணும், அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கணும், அதே நேரத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அவரால்? அந்த பையிங் பவர் கிடைக்கும். புரிஞ்சுச்சிங்களா? அது அந்த விஷயத்துல பார்க்கும்போது இதுல சரியா தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல மனுக்குள்ள ஆதாமுக்கும் தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த லா காவன் என்ன பண்ணாரு? தேவன் கொடுத்தாரு. அப்படின்னா இவன் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் மேனா யாருக்குள்ள பிறக்கணும்? எது கீழே பிறக்கணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பிறக்கணும். எது கீழே பிறக்கணும்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறக்கணும். ஒரு ஜென்டைலா இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? அந்த ரேன்சம் பிரைஸை கொடுக்க முடியாது. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கும் போதே எப்படி பிறக்க வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதான் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், நல்லா கவனிங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது கீழானவர்? நியாயப்பிரமாணத்துக்கு. ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழா வரணும்? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழா வந்தாதான் என்ன ரைட்ஸே கிடைக்கும்? ஜீவனுக்கான ஒரு உரிமை கிடைக்கும். அந்த ஜீவனுக்கான உரிமையை இவர் வாங்கிக்கணும். எது கீழே வரணும்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் கீழே வரணும்னா நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தாருன்னா பண்ண முடியுமா? அதான் வசனம் சொல்லு, காலம் நிறைவேறின போது ரைட் டைம் வருது. நியாயப்பிரமாணத்தை யாரால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. டைமும் வந்துடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் மேனும் வரணும். அதே நேரத்தில் அந்த நியாயப்பிரமாணம் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும்? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை, ரைட்ஸ், நான் வாழக்கூடிய உரிமைன்ற ரைட்ஸ் நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் யார் பிறக்கணும்? நம்முடைய ஆண்டவர் பிறக்கணும். எது கீழே பிறக்கணும்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறக்கணும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பிறந்தாதான், பர்ஃபெக்ட் மேனா பிறந்தாதான், நியாயப்பிரமாணம் நிறைவேற்றினாதான் என்னவே ஃபுல்ஃபில் பண்ண முடியும். என்னவே கிடைக்கும் அவருக்கு? பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுத்துட்டா கூட அவருக்கு என்ன கிடைக்கும்? வாழக்கூடிய சக்தி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா இதே ஒரு ஜென்டைலுக்கு பர்ஃபெக்ட் லைஃப் கொடுக்கலாம்.
ஆனா ரேன்சம் பிரைஸுடைய தாற்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அந்த ஒரு ரேன்சம் பிரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன கிடைக்கணும் அவருக்கு? பையிங் பவர் கிடைச்சாதான் விழுந்து போன மனுக்குலத்தை வாங்கி ரெடி பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? யாருக்கு? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பாயிண்ட் அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பர்ஃபெக்ட் மேனுடைய அந்த வாழ்க்கை, பர்ஃபெக்ட் லைஃப் இருந்துச்சா? பர்ஃபெக்ட் மேனா இருக்கணும், பர்ஃபெக்ட் லைஃப் இருந்துச்சா? அதை என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டார். அவருக்குள்ள புது சிருஷ்டி இருந்துச்சுங்களா? அது ஃபுல்லா வளர்ந்தாலும் எது கிடைச்சிச்சு? இம்மார்டாலிட்டி கிடைச்சிச்சு. இந்த உலக ஜனங்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு ரேன்சம் பிரைஸ் மூலமா என்ன ஜீவன் கிடைக்க போகுது ஃபியூச்சர்ல? இப்போ உலக ஜனங்கள் இதுக்கு யுகாயுகத்துக்கு போக போறாங்களா? என்ன ஜீவன் வாங்கி போறாங்க? இந்த பூமியில் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை. அந்த உரிமையை நம்முடைய ஆண்டவருடைய ரேன்சம் பிரைஸ் மூலமா எங்க கிடைக்குது அவருக்கு? அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. எப்படி போய் ரீச் ஆகுது? பர்ஃபெக்ட் லைஃப் கொடுத்துட்டாரு. புது சிருஷ்டிக்கு இம்மார்டல் கிடைச்சிச்சு. அப்போ நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தா தானே அது உலக ஜனம் கொடுக்க முடியும். நித்தியத்துக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய ரைட்ஸை கொடுக்க முடியும். அப்படி எங்கிருந்து சம்பாரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற மூலமா சம்பாரிச்ச அந்த ஒரு ரைட்ஸை அது யாருக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உலக ஜனங்களுக்கு என்ன பண்றாருங்க? கொடுக்குறாரு. அப்படின்னா அதான் சொல்லும் போது ஜீசஸ் had to comply and fulfill the law covenant. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ஃபாலோவும் பண்ணணும். அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றது மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? நிறைவேற்றி முடிக்கணும். அப்படின்னா கம்ப்ளைன்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கம்ப்ளைன்ஸ் பண்ணாரு, அதே நேரத்தில் என்னவும் பண்ணாரு? ஃபுல்ஃபில்லும் பண்ணாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சாரி, பிரதர் கொடுத்த பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. As a perfect man, Jesus conducted himself in strict accordance with the moral features of the old law covenant. The moral features are the behavioral duties and obligations of the law, the do's and the don'ts. அப்படினா இப்போ தெளிவா நமக்கு என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, as a perfect man, Jesus conducted himself in strict accordance with the moral features of the ஓல்ட் லா கவுண்ட். அப்படின்னா அந்த நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்துருக்கலாம் இல்லையா தேவன்? அந்த நியாயப்பிரமாண சட்டத்துல எது செய்யக்கூடாது, எது செய்யணும், கரெக்டுங்களா? செய்யக்கூடாதுன்னு சொல்றதே செய்யக்கூடாது, செய்யணுன்றதே என்ன பண்ணணும்? செய்யணும். இதுதான் ஃபாலோ பண்றது. செஞ்சாரா நம்முடைய ஆண்டவர்? சரியா செஞ்சாரு. எப்படி செஞ்சாரு? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 22:37 மற்றும் 39. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாய். அப்படின்னா இந்த ஒரு ஒட்டுமொத்த ஓல்ட் லா கவுண்டனுடைய சாராம்சம் நமக்கு நல்லா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். கேட்கல? தூங்கிட்டீங்களோ? அந்த முழு பலத்தோட வரல சத்தம். முழு பலத்தோடும் என்ன பண்ணோம்? தேவன் கிட்ட அன்பு கூறணும். அது மட்டும் தானா? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிட்ட முழு இருதயம் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறணும். அதே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் இந்த ராஜரீக பிரமாணத்தின். அப்படின்னா இது எல்லாமே இந்த கட்டளை முழுக்க எதனுடைய சாராம்சம்? நியாயப்பிரமாணத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த நியாயப்பிரமாண சாராம்சத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாரா இல்லையா? பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டார். பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணதுனால, பட் ஜீசஸ் நாட் only complied perfectly with the do's and don'ts. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியா பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாரு. செய்ய வேண்டியது ஏதோ அது செஞ்சாரு, செய்யக்கூடாது ஏதோ அது செய்யல. அதே நேரத்தில் அவர் ஃபாலோ பண்ண மட்டும் பண்ணல, ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு he went one step further because he fulfilled the old law covenant. என்ன பண்ணிட்டாருங்க அவரு? ஒரு ஸ்டெப் மேல போய் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ மட்டும் பண்ணல, நிறைவேற்றி முடிச்சிட்டார். கரெக்டா இல்லைங்களா? நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாருங்க? முடிச்சிட்டார். இது அடையாளப்படுத்தி தான் நம்ம பார்க்குறோம். டேபர்நாக்கல் அந்த ஒரு பலியில காளையினுடைய பலி, யாருடைய பலி? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் மேனா இருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டா நியாயப்பிரமாண சட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் என்ன பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அதான் சொல்றாரு வசனத்துல ரோமர் 10:4, விசுவாசிக்கிறான் எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்
முடிவா இருக்காரு. ஃபுல்ஃபில்மெண்ட், நியாயப்பிரமாணத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு அழகா அந்த வார்த்தை எண்ட், நியாயப்பிரமாண முடிவு எண்டுன்னு இருக்கீங்களா, அதுக்கு அழகா என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டெலோஸ் அப்படின்ற வார்த்தை. டெலோஸ் அப்படின்னா டெலஸ்கோப் அப்படின்ற வார்த்தை. டெலஸ்கோப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியும். ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், கிளியரா தெரியும். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கிளியரா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், செஞ்சு பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டார்னா இப்போ அந்த நியாயப்பிரமாணம் அவருக்கு என்ன கேரண்டி கொடுக்கணும்? என்ன கேரண்டி கொடுக்கணும்? வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். இந்த வசனம் நம்ம ஆல்ரெடி வாசிச்சோம். அப்படின்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரா இல்லையா? முடிச்சிட்டார்னா அந்த ஓல்டு லா காவனன்ட் மூலமா என்ன கொடுக்கணும்? அந்த ஓல்டு லா காவனன்ட் அவருக்கு என்ன கொடுக்கணும்? இவ்வளவு தூரம் நீங்க ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டீங்க? அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க. அதனால என்கிட்ட இருக்கிற அந்த கேரண்டி என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு? இந்த ரைட்ஸை, லைஃப் ரைட்ஸை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லைஃப் ரைட்ஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடைச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போதே தேவன் நல்லா தெரியுமா? என்ன நல்லா தெரியுமாமா? Now God knew that when the old law covenant was made, there was only one man who would or could fulfill the old law covenant. That of course was his son. யார் தான் நிறைவேற்றன்னு அவர் நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரே ஒருத்தர் தான் நிறைவேற்ற முடியும். அது யாருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். Now Jesus in fact received that guarantee of eternal human life because he both complied with and fulfilled the old law covenant. என்ன பண்ணிட்டாருங்க அவரு? இவர் அந்த கேரண்டியை வாங்கிட்டாரு. என்ன கேரண்டி? எட்டர்னல் ஹியூமன் லைஃப் அப்படின்னு கூட கேரண்டியை வாங்கிட்டார். ஏன் வாங்கினாராமா? நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளை பண்ண மட்டும் இல்ல, அவர் நிறைவேற்றி மட்டும் முடிக்கல, ஃபாலோ மட்டும் பண்ணல, என்னவும் பண்ணிட்டார், அவரு நிறைவேற்றி முடிச்சிட்டார். கரெக்டா இல்லைங்களா? நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ நிறைவேற்றி முடிச்சதுனால என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? என்ன கிடைச்சிச்சு? நிச்சயத்துக்கும் இந்த பூமியில ஒரு பர்ஃபெக்ட் மேனா வாழ்றதுக்கான ரைட்ஸ் என்ன பண்ணிருக்குது அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து என்னோட கேள்வி, இந்த ரைட்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா அவருக்கு? அவர் வாழ்ற அந்த டைம்ல எதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருங்க? நிறைவேற்றி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு வாழ்ந்த வாழ்க்கையில புது சிருஷ்டியும் வளர்த்துருக்கிறாரு. புது சிருஷ்டியை வளர்த்து இம்மார்டலுக்கான அந்த ஜீவனை வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் எதையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அப்போ புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் அவர் கரெக்டாக தேவன் சித்தத்து பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்ததுனால இம்மார்டாலிட்டி கிடைச்சிச்சு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி பர்ஃபெக்டாக முடிச்சதுனால அது என்ன கேரண்டி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லைஃப், ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்குது? கொடுத்துச்சு. இப்போ அதுவும் யார்கிட்ட வாங்கிட்டாரு? யார் கையில் இருக்கு? கிறிஸ்து கையில் இருக்கு. ஆனால் இந்த நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் இல்லைங்களா? செத்துட்டார் இல்லைங்களா? பர்ஃபெக்ட் ஜீவனை கொடுத்துட்டார் இல்லைங்களா? கொடுக்கும்போது என்ன கேள்வி முன்னாடி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன் டு த காட் கிவன் லைஃப் கேரண்டி when Jesus died as a man? என்ன ஆச்சு? தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் இல்லையா? மரிச்சதுக்கு அப்புறமா தேவன் அவர் கொடுத்தார் இல்லையா அந்த ஒரு கேரண்டியே, லைஃப் ரைட்ஸ், ஹியூமன் லைஃப் ரைட்ஸ், இந்த கேரண்டி கொடுத்தார் இல்லையா? அந்த கேரண்டி என்ன ஆச்சு அவர் செத்ததுக்கு அப்புறமா? இல்ல அவர் சிலுவையில சாகணும். இப்போ பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ அவருக்கு அந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் இருக்கிறவரை செத்தா கூட என்ன உரிமை இருக்கு அவர்கிட்ட? இப்போ அவரை கொன்னுட்டா கூட ஆனா அவர்கிட்ட பர்ஃபெக்ட் ஜீவன் கொடுத்துட்டா கூட, அவரை கொன்னுட்டா கூட அவர்கிட்ட என்ன உரிமை இருக்கு? என்ன கேட்கலாம் தேவன் கிட்ட? என்கிட்ட என்ன இருக்குங்க? வாழக்கூடிய உரிமை என்கிட்ட இருக்குன்றது, நம்ம பூமியில் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருக்குன்றதை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அந்த ரைட்ஸ் கிடைச்சா இல்லையா? கிரைஸ்ட் கிடைச்சிச்சு. ஆனா அதை வச்சிருந்தவர் என்ன ஆயிட்டாருங்க? அவரு சிலுவை என்ன ஆயிட்டாருங்க? ஜீவனை கொடுத்துட்டாரு. எந்த ஜீவனை? பர்ஃபெக்ட் லைஃப் ரைட்ஸ் ஜீவனை கொடுத்துட்டாரா? இல்ல, பர்ஃபெக்ட் மேனா வாழ்ந்துட்டு அந்த ஜீவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க அவரை. ஆனா என்ன உரிமை அவர் கையில் இருக்கு? பூமியில் நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ரைட்ஸ் இருக்கு.
ஆனா அப்படி அந்த ரைட்ஸை வச்சிருந்தவர் என்ன ஆயிட்டாருங்க? இப்போ மரிச்சிட்டார்னா அந்த ரைட்ஸ் என்னாச்சு? அது அவரது தானே, அவரோடது தானே, என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சம்பாரிச்ச சொத்து, உயிரோடு இருக்கும்போது சம்பாரிச்ச சொத்து அவர் செத்ததுக்கு அப்புறம் என்னவா மாறிச்சாமா? பியூட்டிஃபுல்லா பிரதர் சொல்லியிருக்கிறாரு. the guarantee of life survived Jesus death. That's what the old law covenant did. It creates what we might refer to as an asset. என்னவா மாறிச்சாமா? அது ஆக்சுவலா அவர் மரிச்சிட்டாரு, ஆனா அவர் சம்பாரிச்சாரு பாத்தீங்கன்னா ஹியூமன் லைஃப் ரைட்ஸ், அது என்னவா மாறிச்சு? சொத்தா மாறிச்சு. ஆனா அந்த சொத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம பிரதர் என்னவாமா அந்த சொத்துக்கு செத்ததுக்கு அப்புறமா ஒரு உரிமை இருந்துச்சு பத்தி கிரைஸ்ட் கிட்ட, அதுக்கு என்ன பேராமா? And we are going to characterize and give this assets a name. It's one set of post-mortem eternal human life rights. Post-mortem eternal human life rights. அதாவது ஒரு மரிச்ச மனுஷனுக்கான வாழ்க்கை வாழக்கூடிய உரிமை அப்படின்னு ஒரு சொத்தா அது மாறிச்சாமா. அப்படின்னா இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குங்க? செத்ததுக்கு அப்புறம் அவர் கையில் என்ன இருக்கு? ஒரு சொத்து இருக்கு. என்ன சொத்து? அவரை கொன்னுட்டாங்க, மரிச்சிட்டாரு. ஆனா என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆனா இருந்தாலுமே நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமைன்னு கூட ஒரு சொத்து அவர்கிட்ட இருக்கு. அது அசட்டாக மாறிச்சாமா. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த போஸ்ட்மார்ட்டம் எட்டர்னல் ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் நம்ம கையில் சொத்தா இருந்துச்சு நம்முடைய ஆண்டவர் கையில். இப்போ நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எது போகுது? அவர்கிட்ட இருந்து ஜீவன் போகுது. கரெக்டா? ஜீவன் போகுதுன்னா ஆனால் என்ன சொத்து வச்சுருக்கிறார் கையில்? வாழக்கூடிய உரிமை ரைட்ஸ்ன்றது இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்க? ஆணி அடிச்சு. இப்போ என்ன பண்ண போறாரு நம்முடைய ஆண்டவர்? ஜீவன் போகுது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சாகும்போது சிலுவையில ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இப்ப உயிர் போகுது, உயிர் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சொத்து இருந்துச்சு இல்லையா? அந்த சொத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உயிர் போறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை சேஃப்கார்ட் பண்ணணும்ல. இவர் இந்த பூமியை விட்டுட்டு போறதுக்குள்ளார அந்த சொத்தை எங்கேயாச்சும் சேவ் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா அந்த சொத்தை பேங்க்ல எங்கேயாச்சும் டெபாசிட் பண்ணி வைக்கணும். கரெக்டா? எங்க பேங்க்ல இப்போ உதாரணத்துக்கு சொத்தெல்லாம் எங்க அடமான வைக்கிறாங்க? பேங்க்ல அங்க வச்சா சேஃபா இருக்குன்னு வைக்கிறாங்க. கரெக்டா? இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் அவர் ஜீவன் போறதுக்கு முன்னாடி ஹியூமன் லைஃப் ரைட்ஸ்ன்ற சொத்தை சேவ் பண்ணணும். கரெக்டா? சேவ் பண்ணணும். அது இருந்தாதான் வாங்கக்கூடிய சக்தி அது கிடைக்கும். அந்த சொத்து இருந்தா வாங்கறதுக்கான சக்தி கிடைக்குது. அப்பதான் மனுக்குலத்தை வாங்கி ரெடி பண்ண முடியும். இப்ப அந்த சொத்தை சேஃப்கார்ட் பண்ணணும். எங்க வைக்கிறதுன்னு தெரியல. பார்த்தாரு, எங்க வச்சா ரொம்ப சேஃபா இருக்குமோ அங்க டெபாசிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப கிரைஸ்ட் ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வாழக்கூடிய உரிமைன்னு கூட இந்த ஒரு ரைட்ஸை எங்க டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தா, இந்த பூமியில எங்க வச்சாலுமே யார்கிட்ட கொடுத்தாலுமே அது திருப்பி எடுத்து யூஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ண முடியாது, இவங்களால கொடுக்க முடியாது. எங்க வச்சா சேஃபா இருக்குன்னு தேவன் கிரைஸ்ட் நினைச்சார் பாத்தீங்கன்னா, அது பிதாவாகிய தேவன் கையில் கொடுத்தாதான், அந்த பேங்க்ல அவர் பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கிற அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் சரியான டைம்ல சரியான நேரத்துல தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். அப்படின்றது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஜீவன் போறதுக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்ச சொத்தை செட்டில் பண்ணி வைக்கிறார். எங்க வைக்கிறார்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:46 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படின்னா இங்க பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? என்ன ஆவி? ஆவி அங்க ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அங்க என்ன வார்த்தை பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூமா, மை நியூமானா லைஃப். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியூமா அப்படின்னு கூட லைஃபை யார்கிட்ட கொடுக்குறாருங்க? தேவன் கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் மரிக்கும் போது அவர் ஜீவன் போகுது. ஆனா என்ன சொத்து இருக்கு? நித்தியத்து வாழக்கூடிய உரிமைன்னு கூடிய சொத்து இருக்குது. அந்த ஜீவனுக்குரிய சொத்து இருக்குது. இந்த சொத்தை யாரு டெபாசிட் பண்ணி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு டெபாசிட் பண்ணி. அதான் பிரதர் அழகா சொல்லும்போது, he saying, I am going to put this asset into Father's hand. Father, I place
my post-mortem life rights asset into your possession. Because according to your will, I plan to use it later. உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் நான் இதை ஒப்பு கொடுக்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா உங்களுடைய பிளான்ல நான் எப்போ யூஸ் பண்ண போறனோ அப்ப என்ன பண்ண போறேன், இதை யூஸ் பண்ணும். அப்படின்னா இது யார்கிட்ட கொடுத்தாதான் சேஃபா இருக்குன்னு கிரைஸ்ட் நினைச்சிட்டாரு. தேவன் கொடுத்தாதான் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் வாசிங் சிஸ்டர் வாசிங் வந்துச்சா? ஓ சாரி. If there were no old law covenant, if there was no contract between the Heavenly Father and Jesus, this asset would not have been created. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு லா காவனன்ட் இல்லைன்னா, ஓல்டு லா காவனன்ட் இல்லைன்னா எதுவே உருவாயிருக்காது. எதுவே உருவாயிருக்காது. ஒரு அசட்டே கிரியேட் பண்ணியிருக்கும் நம்முடைய ஆண்டவர்னால. கரெக்டா இல்லைங்களா? ஓல்டு லா காவனன்ட் நிறைவேற்றினால ஒரு சொத்து கிடைச்சிச்சு அவருக்கு. ஒருவேளை ஓல்டு லா காவனன்ட் மட்டும் இல்லைன்னா ஒரு சொத்து என்ன இருக்காது, உருவாயிருக்காது. அந்த சொத்து உருவானதுனால தான் அந்த சொத்து தான் என்ன பண்ணும்போது உலக ஜனங்களுக்கு நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை கொடுக்க போகுது. கரெக்டா இல்லையா? அது இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஜீசஸ் டெத், பட் இட் வாஸ் இஸ் டெத் அண்டர் த ஓல்ட் லா காவனன்ட். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சது மட்டும் இல்லாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓல்டு லா காவனன்ட் கீழே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, மரிச்சிருக்கா. தட் மேட் ஹிஸ் டெத் இஸ் சாக்ரிஃபைஸ் இன்டு an asset that could be used later. ஸோ அந்த சொத்து தான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன பண்ண போகுது, யூஸ் பண்ண போகுது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா, இந்த பியூட்டிஃபுல்லாக பிரதர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிதாவாகி தேவன் கொடுத்துட்டார் இல்லைங்களா, அந்த ஒரு ஹியூமன் லைஃப் ரைட்ஸை பிதாவாகி தேவன் கொடுத்தார் இல்லையா. பிதாவாகிய தேவன்கிட்ட எந்த கேரக்டர் கிட்ட கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் 4 கேரக்டர் இருக்குது. அன்பு, ஞானம், நீதி, வல்லமை. இந்த 4 கேரக்டர் இருக்கு இல்லையா. இதுல எங்க தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க தேவன் கிட்ட தேவன் கையில எதுல டெபாசிட் பண்ணி வச்சார்? எதில் டெபாசிட் பண்ணி வச்சாரமா பிரதர் அழகா சொல்லியிருக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ரீபன்ஸ் 5:3-4-2ல he laid his human life down that it might become an asset in the hands of divine justice. எதுகிட்ட கொடுத்துருக்கிறாராமா? தேவனுடைய தெய்வீக நீதி இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட கொடுத்துட்டாராமா. ஏன் அதுகிட்ட கொடுக்கணும்? நீதி தான் என்ன பண்ணும், சரியா அவர் உயிரோடு எந்திரிச்சுக்கு அப்புறமா மறுபடியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும், நீதியா கொடுக்கும். டிவைன் ஜஸ்டிஸ் கையில் கொடுத்தாராம். so that when the time should come he might use that asset for mankind. for mankind அப்படின்னா அந்த நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமை யாருக்காக யூஸ் பண்ண போறதில்லை. யாருக்காக யூஸ் பண்ண போறதில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவருக்காக யூஸ் பண்ண போறதில்லை. ஆனா யார் சம்பாதிச்ச சொத்து? அவர் சம்பாதிச்ச சொத்து பூமியில் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை அவர் சம்பாதிச்ச சொத்து. ஆனா அவருக்காக யூஸ் பண்ண போறதில்ல. அது யாருக்காக யூஸ் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா மேன் கைண்டுக்காக என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்படின்னா இங்க ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை என்ன பண்ணி இருக்கிறாருங்க, எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இப்போ இது எப்படி தவறா புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் மேனா ஓல்டு லா காவனன்ட் மூலமா தான் ஒரு பர்ஃபெக்ட் மேனா ஆனாருன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. புரிஞ்சுது நான் சொல்றதுங்க? ஓல்டு லா காவனன்ட் மூலமா தான் ஒரு பர்ஃபெக்ட் மேனா ஆனாருன்னு தப்பா புரிஞ்சிக்க முடியாது. ஏன் கூடாது? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே யாரு தான், நம்முடைய ஆண்டவர் தேவன் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் பிறக்க வைக்கும் போது அவர் பர்ஃபெக்ட் மேன் தான். ஆனா பர்ஃபெக்ட் மேனா இருந்தா கூட நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை வாங்கிக்கணும், கீழ்ப்படிதலை காமிக்கணும். அந்த கீழ்ப்படிதலை காமிக்கிறதுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் வேணும். அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் வரும்போது நியாயப்பிரமாண சட்டத்திட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு நியாயப்பிரமாண சட்டத்திட்ட கிரைஸ்ட் வரத்தோடு யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த ரைட்ஸ் கிரைஸ்ட் கிடைச்சிருக்குமா? கிடைச்சி இல்லைன்னா எது கிரியேட் ஆயிருக்காது, அசட்டே கிரியேட் ஆயிருக்கு. அப்படின்னா கிரைஸ்ட் வரணும். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நிறைவேற்றி முடிச்சிடக்கூடாது. அது யாரு மட்டும் தான் நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் தான் நிறைவேற்றும். எந்த மாதிரி தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார் பாருங்க, எந்த மாதிரி அழகா பின்னி பிணைஞ்சு வச்சிருக்கார் தேவன்.
ஸோ இப்படி பண்ணதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மரிச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சக்தி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் பவர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ இந்த ஒரு வாழக்கூடிய உரிமை அப்படின்னு நித்தியத்துக்கும் இந்த பூமியில வாழக்கூடிய உரிமை நம்முடைய ஆண்டவருக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த வாழக்கூடிய உரிமையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு யூஸ் பண்ண போறாரா? அவருக்கு யூஸ் பண்ண போறாரா? ஆனா என்ன பண்ணலாம்? யூஸ் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்முடைய ஆண்டவர் ரைட்ஸ் இருக்குது. ஆனா நான் இந்த ஒரு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுவதன் மூலமா எனக்கு ஒரு ரைட்ஸ் கிடைக்குது இல்லைங்களா? அந்த ரைட்ஸை நான் எனக்காக யூஸ் பண்ண மாட்டேன்னு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, காமனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமனன்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா பலியின் உடன்படிக்கை அப்படின்னு நான் பார்க்கலீங்களா? பலியின் உடன்படிக்கை அப்படின்னா என்ன உடன்படிக்கை நம்முடைய ஆண்டவர் போட்டார்? கான்சக்ரேஷன்ல. கான்சக்ரேஷன் நம்முடைய ஆண்டவர் என்ன கான்சக்ரேட் பண்ணார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திங்க் பண்ணி இந்த சப்ஜெக்ட் வியூவிலேருந்து நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கான்சக்ரேஷன்ல கண்டிப்பா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். என்ன நிறைவேற்றி ஆகணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஆகணும். இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது மூலம் என்ன கிடைக்கும் அவருக்கு? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைக்கும். அந்த நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை தேவனே, நான் இந்த நியாயப்பிரமாணத்தை இதுக்கப்புறம் நான் நிறைவேற்றி முடிச்சுட்டா, ஃபுல்லா முடிச்சுட்டா கூட அதில் வரக்கூடிய நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைக்கும் இல்லைங்களா எனக்கு? அந்த நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை எனக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். இது யாருக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன்? சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட். தேவனே, இந்த நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை நான் சம்பாரிச்சு அது எனக்குன்னு யூஸ் பண்ணிக்காம அதை நான் யாருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்கைண்டுக்கு நான் கொடுத்துட்றேன், மற்றவங்களுக்கு இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். பண்ணாரா இல்லையா? நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம் கான்சக்ரேஷன்ல? நம்ம என்ன கான்சக்ரேஷன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த விழுந்து போன சுபாவத்தில் நியாயமான உரிமை கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த நியாயமான உரிமை விழுந்து போன சுபாவம், அதுல வேற அப்படிதான் எனக்கு ரைட்ஸ் இல்லையா பிரதர்? இங்கிலீஷால எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லையா? இல்ல வெளியில எனக்கு இதை செய்யறதுக்கு ரைட்ஸ் இல்லையா? அது விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற அந்த ரைட்ஸ், அதுக்கே நம்ம உரிமை கோராடுறோம். கரெக்டுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ரைட்ஸே சம்பாதிக்கிறாரு? இந்த பூமியில் நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் மேனா, நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ரைட்ஸ் வச்சுட்டு இருக்கிற அவரே அது என்ன பண்ணிட்டாருங்க? அவரே, இது எனக்கு வேண்டாம் தேவனே, நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன். யாருக்காக? மேன்கைண்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இந்த கேரக்டர் தான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜோர்தான்ல தேவனை உம்முடைய சித்தம் செய்யறேன், என் சித்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் கான்செப்ட் ஒப்பு கொடுத்ததுனால அவருக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிச்சு? நியூ கிரியேச்சர். தேவனுடைய சித்தம் செய்யறேன்னு அவர் முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்தது மூலமா என்ன கிடைச்சு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியை வளர்த்து எடுத்தா இம்மார்டாலிட்டி கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற மூலமா கிடைக்கிற நித்திய ஜீவனுக்கான வாழும் உரிமையை எனக்கு பயன்படுத்த மாட்டேன். யாருக்கு கொடுத்துட்றத? இந்த உலக ஜனங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்படின்னா இந்த உலக ஜனங்களுக்கு எப்போ கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கொடுக்க போறாரா? இவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி சம்பாரிச்சு அந்த சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா? இப்போ சம்பாரிச்ச சொத்து யாருது? அவர் தான். அவருடைய சொத்தை அவர் யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனா அவருக்குன்னு யூஸ் பண்ண மாட்டாராமா, யாருக்குன்னு தான் யூஸ் பண்ண போறாராமா? உலக ஜனங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மனுக்குலத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுன்றத என்ன பண்றாரு? அப்பயே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதை வசனம் வாசிக்கலாம். யோவான் 10:17 மற்றும் 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்படி நீங்க ஜீவன் ஜீவன் பேசுங்க. எந்த ஜீவன்? போஸ்ட் மார்ட்டம் லைஃப் ரைட்ஸ். நான் இந்த ஒரு கொடுக்குறேன், இந்த ஜீவனை நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ரைட்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனா கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, திரும்பி எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த அதிகாரத்தை நான் என்ன பண்ணேன்? வாங்கி தேவன்கிட்ட வாங்கிட்டேன். அப்படியே வாசிங்க. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா இந்த ஒரு அதிகாரத்தை எப்படி கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகி தேவன் கொடுத்தார். எதன் மூலமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது மூலமா இந்த ஒரு சட்டம் அவருக்கு என்ன கிடைச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கான்சக்ரேஷன்ல எது கொடுத்துட்டா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஹியூமன் லைஃப் ரைட்ஸை சம்பாதிக்க போற ஹியூமன் லைஃப் ரைட்ஸை எனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், இது யாருக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன்?
ஒட்டு மொத்தமா மனுக்குலத்துக்கு தான் கொடுக்க போறேன்னு என்ன பண்ணாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதான் பிரதர் சொல்லும்போது, ஸோ ஹேட் ஜீசஸ் நாட் மேட் திஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நம்முடைய ஆண்டவர் எப்படி போடலன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணல வித் த ஃபாதர் டு கிவ் அப் இஸ் பர்சனல் ரைட் to live as a human. He could not have had any postmortem eternal human life to use to benefit others. The only way he could obtain them was to agree to use them exclusively for others. யாருக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ண போறாருமா, மற்றவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறன்றதுல தெளிவா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வச்சிட்டார். இப்போ தெரிஞ்சிச்சிங்களா, செத்து போன ஒரு மனுஷனுக்கு பையிங் பவர் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் மேனா இருந்துட்டா கூட அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாதான் என்னவே கிடைக்கும், நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவன் கிடைக்கும், பூமியில் நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவனுக்குரிய அதிகாரம் அவர்கிட்ட இருந்து அந்த சொத்து இருந்ததுனால தான் யாரே வாங்க முடியும், மனுக்குலத்தை அந்த ஃபீல்டே என்ன பண்ண முடியும், அந்த ஒரு நிலத்தை வாங்க முடியும். அது வாங்கினாதான் என்ன பண்ண முடியும், ரெடி பண்ண முடியும் ஃபியூச்சர்ல. கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்ம எதை தான் பார்த்துனுக்குறோம், சின்ன ஆஃபரிங் பார்த்தோமா, சின்ன ஆஃபரிங்க பார்க்கல, எதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ரேன்சம் மட்டும் தான் பார்க்குறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ரேன்சம் நம்ம பேசிக்ல பார்த்துருக்குறோம், பட் எந்த அளவுக்கு தேவன் இதுக்குள்ள ஆழமான விஷயத்த வச்சிருக்கிறாருன்னு அப்படின்னா, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு மரிச்சு என்ன பண்ணிட்டாருங்க, சொத்தை சம்பாரிச்சிட்டார். கரெக்டா சம்பாரிச்சுட்டு வச்சுட்டாரு. யாருக்கு டிப் இருக்கு, பேங்க்ல இருக்கு, பேங்க்ல டெபாசிட் பண்ண வச்சு. எந்த பேங்க்ல, பிதாவாகிய தேவன் அப்படின்னு கூடிய ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பேங்க்ல என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டார். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் அந்த ஒரு ஜீவனை லைஃப் என்ன பண்ணிட்டாருங்க, பூமியில மறிச்சிட்டாரு. ஆனா எது இருக்கு அவர் கையில, சொத்தா, நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமைன்னு கூடிய சொத்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய புது சிருஷ்டிக்கு என்ன கிடைச்சிச்சு, இம்மார்டல் கிடைச்சிச்சு. இப்போ அந்த ஜீவன், நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவன் யார்கிட்ட இருக்குது, அதான் வசனம் லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவி என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா பேங்க்ல என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிட்டாரு. டெபாசிட் பண்றதுனால பிதாவாகிய தேவன் பேங்க்ல டெபாசிட் பண்ணதுனால, ஆனா ஸ்டில்னும் அது யார் கண்ட்ரோல் தான் இருக்கு, பிதாவாகிய தேவன் கையில டெபாசிட் பண்ணதுனால ஸ்டில்லோ அந்த ரைட்ஸ் யார் கண்ட்ரோல் தான் இருக்கு. உதாரணத்துக்குங்க, ஒரு 10 லட்சம் நான் போய் பேங்க்ல டெபாசிட் பண்றேன், டெபாசிட் பண்ற பேங்க்கார தான் வச்சு நிற்பாங்க, ஆனா அது கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு, எப்பனா நம்ம எடுக்க முடியுமா, எப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்களா? அப்படின்னா என்னதான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிதாலுமே அது ஃபுல் அண்ட் யார் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல். அதே மாதிரி தான் இங்கே அழகாக சொல்கிறாரு ரீப்ரின்ஸில் ரசூல் சொல்லும் போது, ரீப்ரின்ஸ் 53:41 வாசிங் சிஸ்டர். Explain the concept. The right to human life is still in Jesus control. யார் கண்ட்ரோல் இருக்கு, ஸ்டில் யார் கண்ட்ரோல் இருக்கு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கண்ட்ரோலுக்கு. when he was raised from the dead, he still had a right to that earthly life. அவர் உயிர் தேர்ந்து போயிட்டா கூட ஆனா என்ன உரிமை அவர் கையில் இருக்கு, நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமை இருக்கு. with the understanding that he was not to use it for himself, but that he would give that right to all the world who were willing to receive it and the end of the 1000 years. எப்போதாவது ஃபுல்லா கிடைக்க போகுது அவங்களுக்கு மனுக்குலத்துக்கு, end of the 1000 years. So to this day Jesus still owns his post-mortem life rights, but they are in the father's custody. இவருடைய சொத்து தான், ஆனா யாருடைய கஸ்டடியில் இருக்குது, தேவனுடைய கஸ்டடியில் இருக்குது. இப்போ அடுத்த என்னுடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவர் உயிர் தேர்ந்து போயிட்டார் இல்லைங்களா, போயிட்டதுக்கு அப்புறமா இந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஹியூமன் லைஃப் ரைட்ஸை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அந்த ரேன்சம் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது இப்போ, ஆக்சுவலா அது யாருக்காக யூஸ் பண்ற போறாரு, யாருக்கு தான் இது, மேன் கைண்டுக்கு தான். கரெக்டா இல்லைங்களா? அது உலக ஜனங்கள் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாரு. இப்போ அப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற அந்த சொத்து ஃபியூச்சர்ல 1000 இயர்ஸ்ல
லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ரெடி பண்ணி நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமையை என்ன பண்ண போகுதுன்னா ஃபியூச்சரில் கொடுக்க போகுது. இப்போ அப்போ டெபாசிட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு ஹியூமன் லைஃப் ரைட்ஸு இப்போ கிரைஸ்ட் என்ன பண்ணிருக்கிறார் அதை வச்சு? அந்த ransom பிரைஸ் மூலம் என்ன கிடைச்சிச்சு கிரைஸ்டுக்கு? ransom பிரைஸ் கொடுத்துட்டு அவர் உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாருங்க? இம்மார்டாலிட்டிக்கு போயிட்டார் இல்லையா? இம்மார்டாலிட்டிக்கு போயிட்டதுக்கு அப்புறம் என்ன ரைட்ஸ் இருக்கு அவர் கையில? வாங்கும் சக்தி அவர் கையில் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பையிங் பவர் இருக்குது, சொத்து வச்சிருக்காங்க, அந்த சொத்துனால பையிங் பவர் இருக்குது. இப்போ அந்த பையிங் பவர் வச்சு ஃபியூச்சர்ல பண்ற வேலையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த பையிங் பவர் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24, அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எங்க போயிட்டாரு? இப்போ பிதாவாகிய தேவன் முன்னாடி நம்ம பிரத்யட்சமா என்ன பண்றாருங்க? போயிட்டார். உயிர்த்தெழுந்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த வாங்கும் சக்தியை வச்சுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். அப்படின்னா இங்க அப்போஸ்தலன் பவுல் ஒரு பாயிண்ட் யூஸ் பண்றாரு. என்ன யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? கிரயத்து கொல்லப்பட்டிருக்கிறீங்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்மள என்ன பண்ணிருக்கிறாரமா? வாங்கி இருக்கிற விலை கொடுத்து. அப்படின்னா ஆக்சுவல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பையிங் பவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாங்கி இருக்கலாம் கொஞ்சம் பேரை. அந்த வாங்கும் சக்தி இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த வாங்கும் சக்தி இப்போ என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரை வாங்கி இருக்குதாமா. எந்த கொஞ்சம் பேருன்னு பாத்தீங்கன்னா, எப்போ வாங்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்து நாள்ல வாங்கிச்சு. அந்த பையிங் பவர் நம்முடைய ஆண்டவர் எப்போ யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பெண்டிகாஸ்டல் டேல வாங்கி இருக்கிறார். எவ்வளவு பேரை வாங்கியிருக்காரு தெரியுங்களா? எவ்வளவு பேர் வாங்கினான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பிரதர் அழகா சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு நம்முடைய ஆண்டவர் அந்த பையிங் பவர் வச்சு. என்ன மிகப்பெரிய பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 1,44,000 டிஃபெக்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் வாங்கியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரம்மா? அந்த பையிங் பவரை வச்சு 1,44,000 டிஃபெக்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் வாங்கியிருக்கிறாரம்மா. எப்படி டிஃபெக்டிவ்னா? கெட்டு போன மனுஷர்களா இருக்கக்கூடிய 140,000 பேரை ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கிறாராமா. வாங்கி என்ன பண்ண போறாரு இப்போ? அதான் பெண்டிகாஸ்டல் டேல அவர் ஸ்டார்ட் பண்ணது. அந்த பையிங் பவரை வாங்கினதுடைய அடையாளமே என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? பரிசுத்த ஆவியின் மூலமா ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல் அவங்களுக்குள்ள நடந்தது. என்ன பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பையிங் பவர் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. கரெக்டா இல்லைங்க? ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த பையிங் பவர் வச்சுதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேரை வாங்கியிருக்கிறார். எதுல இருந்து? மனுக்குலத்துக்கு தான் யூஸ் பண்றாரு அவரு. மனுக்குள் தான் யூஸ் பண்றாரு. அப்படி நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்? மனுக்குள் விழுந்து போன சுபாவத்துல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வாங்க போறாரு. இப்போ எவ்வளவு பேரை வாங்குறாருங்க? கொஞ்சம் பேர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. வாங்கி நம்ம எல்லாம் என்ன பண்ண மாட்டிருக்குமா? கிரயத்து கொல்லப்பட்டிருக்குமாமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவனோட ஒரு அட்டோன்மென்ட் ஒப்புரவாக்குதல் இப்ப யாருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு? நமக்கு கிடைச்சாரு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே அந்த வாங்கும் சக்தி கிடைச்சி ரான்சம் பிரைஸ் மூலம் அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால என்ன பண்ணிருக்காரு? நம்மள ஃபர்ஸ்ட் மீட் எடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கொடுத்துருக்கு? அந்த ரான்சம் பிரைஸுடைய அந்த வேல்யூ பையிங் பவர் மூலமா ஃபர்ஸ்ட் யாரை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரம்மா. அப்படின்னா அந்த வாங்கும் சக்தி எதுனால கிடைச்சிச்சு? கிரைஸ்டுக்கு. ஓல்டு லா காவனன்ட். ஓல்டு லா காவனன்ட் அங்கே இல்லைன்னா, கிரைஸ்ட் அது கீழே பிறக்கலைன்னா, அதை நிறைவேற்றி முடிக்கலைன்னா அந்த வாங்கும் சக்தி கிடைச்சிருக்காது. வாங்கும் சக்தி கிடைக்கலன்னா உங்களையும் என்னென்ன பண்ணியிருக்க முடியாது? வாங்கியிருக்க முடியாது. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, தேவன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்கிறார். அப்படின்னா இப்போ அந்த வாங்கும் சக்தி இருந்துச்சு இல்லையா, அந்த பையிங் பவர், ஹியூமன் எட்டர்னல் ஹியூமன் லைஃப் ரைட்ஸை
அந்த ஒரு எட்டர்னல் ஹியூமன் லைஃப் ரைட்ஸ்ன்ற வாங்கும் சக்தியை எப்படி இப்போ சபைக்கு யூஸ் பண்றார்? ஆக்சுவலா யூஸ் பண்றாரா? ஆக்சுவலா யூஸ் பண்றாரா? நான் கேட்கறது புரியுதுங்களா? ஆக்சுவலா யூஸ் பண்றாரா? மொத்தமா அப்படி கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல. என்ன பண்றார்? இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூட்டேஷன். இம்ப்யூட் பண்ணியிருக்கிறார். எப்போ? இப்போ இம்ப்யூட்டேஷன் நடக்குது. ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணல, மொத்தமா எடுத்து யூஸ் பண்ணல. இம்ப்யூட்டேஷன். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும் தேவை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இம்ப்யூட்டேஷன் ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் எடுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்காக மனுக்குலத்துக்காக டெபாசிட் பண்ணி வச்சார் பார்த்தீங்களா, அந்த சொத்தை டெம்பரவரியா லோன் எடுத்து நமக்கு யூஸ் பண்றார். ஃபார் எக்ஸாம்பிள், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு அப்பா ஒரு பையனுக்காக 10 லட்ச ரூபாய் எஃப்டியில் போட்டிருக்கார். ஃபிக்ஸட் பண்ணி வச்சிட்டார். அந்த அப்பாவுக்கு இன்னொரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டருக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக ஒரு 5 lakhs தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா 10 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சார் பார்த்தீங்களா, அது மொத்தமாக க்ளோஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக அந்த 10 லட்சத்தில் லோன் எடுப்பாங்க. லோன் எடுத்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளுக்கு கொடுப்பாங்க. மகள் கொடுத்து, ஒருவேளை படிப்பு செலவுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்க, அந்த 5 லட்சம் எடுத்து படிப்பு செலவு கொடுத்துட்டு என்ன பண்ணு, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண, அந்த கடனை அடைச்சேன்னா அந்த ஒரு அமௌண்ட் என்ன பண்ணும், அப்படியே இருக்கும். அந்த அமௌண்ட் மூலமா என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? இப்போ அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆனா மகளுக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு பொருள் வாங்கணும். ஆனா வாங்குற சக்தி கிடைக்கல. ஏன்னா எல்லாம் எங்க போய் டெபாசிட் ஆயிருக்கு, அங்க டெபாசிட் ஆயிருக்கு. இப்போ அந்த வாங்குற சக்தி எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல டெம்பரவரி லோன் எடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த மகளுக்கு தேவையான விஷயத்த செஞ்சுட்டாரு. செஞ்ச உடனே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த மகள் அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டு சம்பாரிச்சு என்ன பண்ண, அந்த ஒரு கடனை அடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது யாருக்கு போய் சேர்ந்துரும்? அவனுடைய பிரதருக்கு போய் சேர்ந்துரும். கரெக்டா? இப்போ அதே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சொத்துலேருந்து இப்போ டெம்பரவரியா யாருக்கு லோன் எடுத்து கொடுக்குறாருங்க? நமக்கு லோன் எடுத்து கொடுத்துருக்கிறார். கடன் வாங்கியிருக்கிறோம். அந்த பையிங் பவர் மூலமா இப்போ யாருக்கு யூஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணிட்டார். கரெக்டா இல்லையா? லோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், அதை வாங்கின நம்ம அதை சரியா எதற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்தாரு, இப்போ அந்த வாங்கும் சக்தி யூஸ் பண்ணியிருக்கிறாரோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இப்போ யூஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா யார் யார் எல்லாம் இந்த கான்சக்ரேஷனுக்குள்ள வந்திருக்கிறோமோ அவங்களை முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, நம்மள பாவிகளா இருக்கிற நம்மளை நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வச்சு விலை கொடுத்து வாங்கிட்டார். வாங்கினதுனால நம்ம என்ன கண்டிஷன் வர ஆரம்பிச்சிட்டோம், கிறிஸ்துவோட ஈடுபலியில நமக்கு அப்ளை பண்றது மூலமா பாவிகளா இருக்க நம்ம என்ன கண்டிஷன் வந்துட்டோம், ரேன்சம் பிரைஸ் மூலம் பையிங் பவர் கிடைச்சி அது மூலம் நம்மளை வாங்கிட்டார் இல்லையா. வாங்கினால நம்ம பாவத்தில் எது கண்டிஷன் வந்துட்டோம், நீதிமான்கள் கண்டிஷன் வந்துட்டோம். நீதிமான்கள் கண்டிஷன் வந்துட்டுனா ஒரு பர்ஃபெக்ட் மேனுக்கு என்ன உரிமை இருந்துச்சு, அந்த உரிமை நமக்கு கிடைச்சிட்டா இல்லையா? எப்படி கிடைச்சிச்சு? கிரைஸ்ட் அந்த சம்பாதிச்ச சொத்துல இருந்து என்ன பண்றாரு, நமக்கு யூஸ் பண்ணதுனால நம்ம வாழக்கூடிய உரிமை. ஆதாம் பர்ஃபெக்ட். நம்ம எந்த பிளேனுக்கு வரோம்? ரேன்சம் விசுவாசிக்கிறது மூலமா நம்ம எந்த பிளேனுக்கு வரோம்? என் பிளேனுக்கு வரோம். என் பிளேன்ல யார் இருக்கிறது? ஆதாம் இருக்கிறார்னா அதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் கிரைஸ்ட் நம்ம கொடுக்குறாரு இல்லையா. இப்போ அந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸை யாருக்கு கொடுக்க வேண்டியது? உலக ஜனங்கள் கொடுக்க வேண்டியது. அந்த உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இப்ப டெம்பரரியா இப்ப யார் வாங்கிட்டோம்? நம்ம வாங்கிட்டோம். ஆனா வாங்கிட்டோம்னா எப்போ அதை வாங்கிட்டோமோ அது லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்றதுக்கு இல்ல. புரியுதுங்களா? கிரைஸ்ட் நமக்கு என்ன கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள் நித்தியத்துக்கு வாழத்துக்கான கொடுத்துருவாரு. ஆனா இப்போ டெம்பரரியா நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் அந்த டெம்பரரியான விஷயத்தை எதுக்கு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உலக ஜனங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இப்பவே நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கின அந்த நிமிஷத்திலேயே என்ன பண்ணோம், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
புரியுதுங்களா? அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்குள்ள எதுவே உருவாகும், நியூ கிரியேச்சரே உருவாகும். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா தேவனே இந்த உலக ஜனங்கள் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை அவங்க பின்னாடி பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆனா அதை நான் வாங்கிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணல, இப்போ உங்ககிட்ட வரல. நீங்க அந்த ஒரு உரிமையை கிறிஸ்து மூலமா எனக்கு கொடுத்தீங்க. பட் நான் இப்ப தற்காலிகமா எதுக்காக அதை வாங்குறேன்னா, இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நித்தியத்துக்கு இந்த பூமியில வாழக்கூடிய உரிமைக்காக நான் வரல. நான் உங்களோட இம்மார்டாலிட்டியில மகிமையில் இருக்கிறதுக்காக நான் இந்த உரிமையை நான் என்ன பண்ணி நிற்பேன், சாக்ரிஃபைஸ் பண்றேன். எப்போ நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டி உருவாகுது. அப்படின்னா இந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸை கிறிஸ்து இப்போ டெம்பரவரி நமக்கு லோன் எடுத்து கொடுத்ததுனால தான் நம்ம நீதிமான்களாகவே மாறுறோம். கரெக்டா? நீதிமான்ல மாறினாதான் அந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் நம்ம கான்சக்ரேஷனுக்குள்ள போகும்போது நம்மளுடைய அந்த ஒரு லைஃப் ரைட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் எதுவே உருவாகும், புது சிருஷ்டி உருவாகும். அப்போ புது சிருஷ்டி உருவாக்கணும்னா பேக்ரவுண்ட்ல எது இருக்கணும், எது ஹெல்ப் பண்ணணும்? கிரைஸ்டுடைய சொத்து நமக்கு ஹெல்ப் பண்ணாதான், அந்த பையிங் பவர் நம்மளை வாங்கினாதான் அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா நமக்குள்ள நியூ கிரியேச்சரே உருவாக்க முடியும். அது உருவாக்குனாதான் நம்ம இம்மார்டாலிட்டி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தேவன் பண்றாரு, எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்றாரு. அப்படின்னா இந்த ஒரு புது சிருஷ்டி உருவாயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம கையில புது சிருஷ்டி ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில உயிரோட வர்றதுக்கு உங்களுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ஒருத்தருக்குள்ள புது சிருஷ்டி ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில உயிரோட வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, நோ. ஏன்? நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு நியூ கிரியேச்சருக்கு பூமியில உயிரோட வந்து வாழ்றதுக்கான ரைட்ஸ் என்ன ஆயிடுச்சு, பலியா கொடுத்தாச்சு. ஏன்னா கிடைச்சது ஒரு ஜீவன், அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டோம், நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வேற இல்லை நம்ம கிட்ட. இப்ப எது உருவாயிடுச்சு, உள்ளற நியூ கிரியேச்சர். அப்படி நியூ கிரியேச்சர் உருவாயிடுச்சுன்னா இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒன்னு இந்த நியூ கிரியேச்சரை மகிமைக்கு போற அளவுக்கு வளர்த்தணும். அப்படி இல்லைன்னா திரள் கூட்டம் ஆயிடும். அப்படி இல்லைன்னா செகண்டத்துக்கு போயிடும். இதுல பூமியில உயிர்த்தேர்ந்து வர சான்ஸே ஆயிடுச்சு நமக்கு. இப்ப நம்ம இங்க உக்காந்துக்கு நம்மள எத்தனை பேர் எனக்குள்ள புது சிருஷ்டி உருவாயிடுச்சு பிரதர் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம்? எல்லாரும் பார்க்கறத பார்த்து அப்படியே பிரதர், அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்றேன். நம்மள கான்செக்ரேட் பண்ண புது சிருஷ்டி கான்செக்ரேட் பண்ண நமக்குள்ளார எத்தனை பேருக்குள்ள புது சிருஷ்டி உருவாயிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்மா இருக்கும்னு கேட்கிறேன். எல்லாருமே கரெக்டா இல்லையா? எல்லாருமே இருக்கிறோம்னா இதுக்கப்புறம் இந்த பூமியில உயிரோட வரக்குற விஷயத்தை நம்ம என்ன பண்ணி நினைப்போம், அது செத்துடுச்சு, அது கொடுத்துட்டோம், அது இல்லை நம்ம கிட்ட. அது கொடுத்ததுனாலதான் எதுவே உருவாயிருக்கு, நியூ கிரியேச்சர் உருவாயிருக்கு. நியூ கிரியேச்சர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒன்று இம்மார்டாலிட்டி, இல்லைன்னா திரள் கூட்டம், இல்லைன்னா செகண்ட் டெத். ஆவில் ஜெலிப்பிக்கப்படலைன்னா தான் உயிர்த்தெழுதல் பூமியில. பட் நம்ம எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நான் என்ன ஆயிருக்கிறேன். அறிகுறி இருக்கா? ஆவியில் ஜனிப்பிக்கப்படுற சில அறிகுறிகள் கேள்விப்பட்டிருக்க, சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கா? இருக்குன்னா நம்ம பையிங் பவர் மூலமா என்ன பண்ணிட்டு அந்த ஒரு லோனை எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அந்த ரான்சம்னுடைய பிளட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்ளை இப்பே ஆயிடுச்சு. உலக ஜனங்களுக்கு ஃபியூச்சருக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிளட் இப்பே ஆயிடுச்சு, நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளை அப்ளை பண்றதுக்கு என்ன இல்லை இல்லை. ஏன்னா அது அப்ளை பண்ணதுனாலதான் நமக்குள்ள என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உருவாயிருக்குது. இப்போ என்னோட கேள்வி ஏன் பிரதர் உலக ஜனங்களுக்கு ஆக்சுவலா யூஸ் பண்ண போறாரு? கேட்டா உலக ஜனங்களுக்கு ஆக்சுவலா யூஸ் பண்ண போறாரு. ஆனா நமக்கு ஏன் இம்ப்யூட்டேஷன், தற்காலிகமா ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன் தற்காலிகமா யூஸ் பண்ணணும்? ஏன் தற்காலிகமா யூஸ் பண்ணணும்? நமக்கு ஆக்சுவலா கொடுத்துட்டுக்கலாம்ல அவங்கள மாதிரியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஏன் தெரியும் டெம்பரவரி யூஸ் பண்ணாரு? தேவன் முடிவு பண்ணிட்டாராமா, இவங்களுக்கு தற்காலிகம் மட்டும்தான் தேவை. ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு தான் தேவை, நீதிமானாக எண்ணப்படுறதுக்காக இது தேவை.
இவங்க டெம்பரவரியா வாழக்கூடியவங்களுக்கு பர்மனன்ட் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க டெம்பரவரி லைஃப் இந்த பூமியில, அதனால டெம்பரவரியா தான் கொடுப்போம். அந்த டெம்பரவரியா கொடுக்கறது மூலமா புது சிருஷ்டியை உருவாக்கிட்டாங்கன்னா அவங்க இங்க இருக்க போறதில்ல. யார் கூட இருக்க போறவங்க? ஏன் கூட இருக்க போறவங்கன்னு பிதாவாகிய தேவனுடைய பிளான்ல இம்மார்டாலிட்டி பெற்றுக்கொள்றதுக்காக கிரைஸ்ட் நமக்கு ஆக்சுவலா பர்மனண்டா கொடுக்காம டெம்பரவரியா கொடுத்து அதை நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு, நம்மளே சுயாதீனமா சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு புது சிருஷ்டியை உருவாக்கி நம்ம இம்மார்டாலிட்டி தெய்வீக குடும்பத்துல ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதான் சொல்லும்போது அழகா சொல்றார், ஜீசஸ் as well as his body members who are with him and glorified at the time of payout now own Adam and the entire human race and everything Adam lost. அப்படின்னா இப்போ திங்க் பண்ணி பாருங்க, இப்போ நம்ம கிறிஸ்துவோட கூட இப்போ அது புது சிருஷ்டி உருவாக்கிட்டு இம்மார்டாலிட்டிக்கு போயிட்டா கிறிஸ்துவும் சபையும் மகிமையில சேர்ந்து என்ன வேலை பண்ண போறோம்? அந்த குதிரை கால் உடைஞ்ச குதிரைக்கு மருந்து போற வேலை இருக்கு இல்லைங்களா, மருந்து போட்டு கட்டு கட்டுற வேலை இருக்கு இல்லையா, அந்த மருந்து போட்டு கட்டு கட்டக்கூடிய வேலையை மனுக்குலத்துக்கு எங்கிருந்து செய்ய போறோம்? மகிமையிலிருந்து செய்ய போறோம். அப்படின்னா நம்ம கால் உடைஞ்ச குதிரையா நல்ல குதிரையா ஓடுறதுக்காக நம்ம வரல. கால் உடைஞ்ச குதிரையா இருந்த நம்மள டெம்பரவரி நல்ல குதிரையா ரெடி பண்ணி இம்மார்டாலிட்டி கூட்டின்னு போயிட்டு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து பாவ நிவாரண பலியில என்ன பண்ண போறாங்க? பங்கடையக்கூடிய இவங்க உலக ஜனனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்யக்கூடிய ஊழியத்தை என்ன பண்ண போறாங்க? கிறிஸ்துவும் சபையும் செய்யப்படும். அப்பதான் என்ன பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு ஆக்சுவலா யூஸ் பண்ணுவார் மொத்தம். அப்படி ஆக்சுவலா யூஸ் பண்ணும்போது அப்படின்னா உலக ஜனங்கள் எப்போ விட்ரா பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் ஆக்சுவலா அப்பதான் யூஸ் பண்றாரு. அப்படி யூஸ் பண்றது மூலமா ஒட்டுமொத்த உலக ஜனம் உயிர்த்தேர்ந்து வராங்களா? உயிர்த்தேர்ந்து வர்றவங்க என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சால்வ் ஆகுது. உயிர்த்தேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. லீகல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு அப்புறம் உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய மனுஷனுக்கு மென்டலி, மாரலி, பிசிக்கலி எப்படி தான் இருக்கிறான்? டீகிரேட் கண்டிஷன்ல வரப்போறான். ஆனா லீகல் ப்ராப்ளம் வெளியே வந்துட்டான், டெத் ரோல் வெளியே வந்துட்டான். பட் மென்டலி, மாரலி, பிசிக்கலி அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிறாங்க. இப்போ அதை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் தேவைப்படுது. அதை ரெடி பண்ணி ஃபைனலா பர்ஃபெக்ட் மேனா வர வைக்கும்போது, ஃபைனல் டெஸ்ட் நம்ம நாளா லிட்டில் சீசன் 2874 அப்புறமா லிட்டில் சீசன்ல அவங்க மாட்டும்போது ஃபைனலா அது டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு நித்தியத்துக்கும் வாழக்கூடிய உரிமை அவங்க என்ன பண்ண போகுது? கிடைக்க போகுது. கரெக்டா இல்லைங்களா? நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை கிடைக்கும் போது அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவி நம்முடைய கர்த்தரின் அச்சாரமாய் இருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் என்ன பண்ணப்படுவாங்க? மீட்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படின்னா இப்ப உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் நல்லா கவனிங்க, உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும்னா என்ன பண்ணா வாங்க முடியும்? முன்னாடி இருக்கிற அந்த லா அந்த மெத்தடை பார்த்து யோசிச்சு பாருங்க. உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிணும். கரெக்டா? கீழ்ப்படினா ஆதாமுக்கு என்ன கொடுத்திருந்தாரு? கட்டளை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து இருந்துச்சு ஓல்டு லா காவனன்ட் இருந்துச்சு. உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் நித்திய ஜீவன் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிக்கணும்னா அவங்களும் கீழ்ப்படிணும். எதுக்கு? எந்த கட்டளை அவங்களுக்கு? நியூ லா காவனன்ட்டுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாதான் எதை வாங்கிக்க முடியும். சும்மாலாம் கொடுத்துட்டு போறது இல்லை தேவன் உலக ஜனங்களுக்கு. உலக ஜனங்கள் நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை அவங்களுக்கு வாங்கிக்கணும்னா அவங்க ஒபீடியன்ஸ் காமிச்சே ஆகணும். எந்த ஒபீடியன்ஸ்? நியூ லா காவனன்ட் ஒபீடியன்ஸ் காமிச்சே ஆகணும். அப்படி நியூ லா காவனன்ட் சீல் பண்ணணும்னா இப்போ நியூ லா காவனன்ட்டை ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா இது கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி ப்ராமிஸ் பண்ணணும்னா ஆக்சுவலா ஓல்டு லா காவனன்ட் போய் பார்த்தா ஓல்டு லா காவனன்ட்டை தேவன் கொடுக்கும்போது இவங்க இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜீவன் பெற்றுக்கொள்ளான்றத உரிமை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியல? மோசே அந்த ஓல்டு லா காவனன்ட்டை படிச்சு முடிச்சுட்டு சொல்லிட்டு என்ன பண்ண? பிளட் எடுத்து அந்த ஒரு பலி சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த பிளட் எடுத்து என்ன பண்ண? அந்த காவனன்ட்டை சீல் பண்ண. பிளட்னால் சீல் பண்ணப்பட்டுச்சனா அந்த காவனன்ட்டை என்ன பண்ணி அவனை கண்டிப்பா யாரால் நிறைவேற்றுறாங்களோ பிளட்னால் சீல் பண்ணப்பட்ட அந்த ஒரு காவனன்ட்டை
யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்க ஜீவனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ என்னுடைய கேள்வி, நியூ லா காவனன்ட் வரப்போகுது இல்லையா, அந்த நியூ லா காவனன்ட்டை கீழ்ப்படிஞ்சா ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை கிடைக்கும்னு சொல்லி இருக்குது இல்லையா. அப்படின்னா அந்த நியூ லா காவனன்ட்டை சீல் பண்ணும் இல்லையா, எந்த பிளட்டை வச்சு சீல் பண்றார்? வெரி குட். என்ன பிளட்னு பார்த்தீங்கன்னா அங்க மிருகத்தினுடைய பிளட். நியூ லா காவனன்ட் எந்த பிளட்டை வச்சு சீல் பண்றாருன்னா, பிரதர் ரசல் வால்யூம் 5ல அழகா சொல்றாரு, the ransom price is the blood that seals the new covenant. என்ன பண்ணுதுங்க, கிறிஸ்துனுடைய பிளட் தான். அதான் நம்ம வாசிக்கிற எபிரேயர் 9:18. அந்தபடியே முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் என்ன பண்ணப்படல, பிரதிஷ்டை பண்ணப்படல, சீல் பண்ணப்படல. ரத்தத்தினால தான் என்ன பண்ணப்படுது, சீல் பண்ண. அப்படின்னா நியூ லா காவனன்ட்டை சீல் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய ransom price பிளட் இருக்கு இல்லையா, அதுதான் சீல் பண்ணுது. என்ன சீல் பண்ணுனா, இந்த ஒரு நியூ லா காவனன்ட்டை யார் ஃபுல்ஃபில் பண்றீங்களோ, ஒபீடியன்ஸ் காட்டுறீங்களோ, அவங்க எதை பெற்றுக்கொள்ள முடியும், நிச்சயத்துக்கு வாழக்கூடிய உரிமையை பெற்றுக்கணும். அப்படின்னா சீல் பண்ணணும்னா எது இருக்கணும், பிளட் இருக்கணும். பிளட் இருக்கணும்னா ransom price கொடுத்துருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? என்ன மாதிரி தேவன் அழகா வச்சிருக்காரு பாருங்க. அப்படின்னா இப்போ இந்த நியூ லா காவனன்ட்டை சீல் பண்ணிட்டார்னா கிரைஸ்ட் பிளட் மூலமா, ransom blood மூலம் சீல் பண்ணிட்டார்னா இப்போ என்ன பண்ணியாகணும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்களும் கீழ்ப்படிஞ்சாதான் ஜீவன். அதான் அழகா சொல்லும்போது in simple terms the new law covenant once sealed becomes the sole channel through which the world can attain eternal human life. It is the only way for mankind to be restored to perfection. இது ஒரே ஒரு வழிதான். வேற ஏதாச்சும் வழியில வர முடியுமா பர்ஃபெக்ஷனுக்கு? வேற எதனா வழி இருக்கா? நியூ லா காவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் என்ன பண்ண முடியும், வாங்கிக்க முடியும். இஃப் த வேர்ல்ட் டிசையர்ஸ் லைஃப் இட் மஸ்ட் ரிசீவ் இட் த்ரூ திஸ் காவனன்ட் ப்ரோக்ராம். அப்படி இந்த ஒரு காவனன்ட் ப்ரோக்ராம் மூலமா தான் என்ன பண்ண முடியும், எதை ரிசீவ் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓல்ட் லா காவனன்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனை ப்ராமிஸ் பண்ணுது. இஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிஞ்சா தான் என்ன பண்ணுவோம், கொடுக்கும். நியூ லா காவனன்ட் என்ன கொடுக்குது, எவர்லாஸ்டிங் லைஃப் ஆஃப் டெத் கொடுக்குது. இஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிஞ்சாதான். அப்படின்னா அழகா அந்த ஜீவ உரிமைகள் ஒரு புக் இருக்குங்களா, அதில் அழகா போட்டிருக்காங்க, வாசிங்க சிஸ்டர். அப்போது மனுஷ ஜீவனுக்கான உரிமையானது மீட்பராகிய நமது கர்த்தருடைய கரங்களில் நின்று கடந்து போய் அது முதற்கொண்டு உடன்படிக்கையில் அடையாளப்படுத்தப்படும். அது மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அறிவித்த யாவற்றையும் உறுதியளித்திடும். மனுஷனுடைய கல்லான இருதயம் மாறி என்ன பண்ணுமா, அந்த நியூ லா காவனன்ட் அந்த ஹார்டான ஹார்ட் இருக்கு பார்த்தியா ஹியூமனுக்கு, அந்த ஒரு மென்டலி மாரலி பிசிக்கலி ஒஸ்டான கண்டிஷன்ல இருக்காங்க பார்த்தியா, டீக்ரேடட் கண்டிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, கல்லாயிட்டு இருக்கு அந்த ஹார்ட்டை. அந்த ஹார்ட்டை எது பிரேக் பண்ண போகுது, நியூ லா காவனன்ட் ஓங்கி அடி என்ன பண்ண போகுது, அடிச்சு அந்த கல்லான ஹார்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சதையான ஹார்ட்டா மாற்ற போதாமா. அப்படியே வாசிங்க. சதையான இருதயம் உண்டாகும் மற்றும் இந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஜீவிப்பவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். நமது கர்த்தரினால் கொடுத்து வைக்கப்பட்டதான ஜீவ உரிமைகளே 1000 வருட யுகத்தின் போது புது உடன்படிக்கையாய் காணப்படும். அந்த பிரமாணத்தினை கை கொள்ள தவறுபவர்கள் சிட்சைகள் பெறுவார்கள். அப்படின்னா இந்த ஒரு நியாயப்பிரமாணம் அந்த நியூ லா காவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா, சீல்டான நியூ லா காவனன்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், பனிஷ்மெண்ட் கிடைக்கும். டெத் தான் பனிஷ்மெண்ட். அது என்ன டெத் நம்ம நல்லா தெரியும். அது என்ன டெத்துங்க, செகண்ட் டெத். அதுக்கப்புறம் அதை மீட்கிறதுக்கான ransom price பையிங் பவர் என்ன பண்ண முடியாது, இல்லை, ஒன்னே ஒன்று தான். புரிஞ்சுச்சிங்களா? அது முடிஞ்சு. அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், நியூ லா காவனன்ட் சீல்ட் ஆயிடுச்சுன்னா கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அது எவ்வளோ பெரிய கல்லான ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, பிரேக் பண்ணி தூக்கி வீசினா மட்டும்தான் அந்த ஜீவனையை நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவனை பண்ண முடியும். அவங்க என்னென்ன சுபாவத்தில் வருவாங்க, கரெக்டாக இல்லைங்க, அந்த எந்தெந்த மோசமான சுபாவத்தில் வருவாங்க. ஏன்னா உயிர் தேர்ந்து வரும்போது அந்த லீகல் ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியே வந்தால் கூட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தில் எல்லாமே மைண்டெல்லாம் இப்படி தான் இருக்க போகுது, ஒஸ்டான கண்டிஷனாக இருக்க போகுது. அந்த மைண்டை மாற்றணும்னா சாதாரண டாஸ்க் அவங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கை நியூ லா காவனன்ட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இதை பிரேக் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒன்று,
இந்த பூமியில உன் நிச்சயத்துக்கு ஜீவனோட வரக்கூடிய உரிமை வாங்கிக்கணும். ஒபீடியன்ஸும் காட்டணும், டிசப்ஷனும் தப்பிக்கணும். கேட்டா இல்லைங்களா? ஒபீடியன்ஸும் காட்டணும், டிசப்ஷன். அப்படியே ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. டிசப்ஷன், டிஸ்ஒபீடியன்ஸ் வந்துச்சா? அதே மாதிரி இங்க பாஸ் பண்ணணும், நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை வாங்கிக்கணும். டிசப்ஷன், டிஸ்ஒபீடியன்ட். இதை வாங்கிட்டு ஃபைனலா நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமையை வாங்கிப்பாங்க. சிம்பிளா முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் பேஸ் சப்ஜெக்ட் கேட்குறோங்க, என்னால் சத்தியத்தில் நடக்க முடியல, நான் உலகத்தில் போய் தேர்ந்து வந்துக்கிறேன். இட் ஈஸி? ரொம்ப ஈஸியா நிச்சயத்துக்கு வாழக்கூடிய ஜீவனை வாங்கிக்கிறது உலக ஜனங்கள்? இன்னும் ரொம்ப டஃப் இருக்கும் உங்களுக்கு. லிட்டில் சீசன்ல வரக்கூடிய டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணணும். அதே மாதிரி 1000 years வெளிப்பாடையின் ராஜ்யத்தில் அவங்க அதனுடைய ஹார்ட் என்ன பண்ணணும்? தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்? மாற்றணும். அயன் ஆச்சு, இரும்பாச்சு, கிரைஸ்ட் கிங்டம். அந்த இரும்பாச்சுல அந்த மைண்ட் மட்டும் திருந்தாம இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்டானவன் பார்த்தீங்கன்னா நீதியான ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கிரைஸ்ட் கொடுப்பாரு. பென் பண்ண மாட்டாரு கிரைஸ்ட். ஆனா அதே நேரத்துல நீதியான சாட்சி ராட் ஆஃப் அயன் இரும்பாச்சு தான். ஆனா அது கீழ்ப்படியாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஆனா கீழ்ப்படியிலன்னு போராடுவாங்க பாத்தீங்களா உலக ஜனங்கள். அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா. இப்போ எடுத்தோடனே டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிருவாங்களா? நியூ கால் ஆக்காவன்ட்டு இல்லை, என்ன பண்ணுவாங்க? ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியாது, அவங்களால கீழ்ப்படிய முடியாது. ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிற ஜனங்களுக்கு பிரதர் அழகா 6th வால்யூம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிற ஜனங்களுக்கு இன்னதான் இரும்பாச்சியா ராட் ஆஃப் அயனா இருந்தோட கிரைஸ்டனுடைய கிங்டம். அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிறவங்களுக்கு அம்பல இறங்கி இப்படி செய்யுங்க, இன்னும் நீங்க மாறலாம், இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்களாமா. இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல இல்ல நீ வந்து கொஞ்சம் கூட மாற மாட்டேன்ற, அவ்வளவுதான் போ அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய மோசமான சுபாவம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னா செகண்ட் டெத்து. ஆனா ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுறாங்க, மிஸ் ஆகுறாங்கன்னா அப்படி உண்மையா போராடக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாரா? இறங்கி ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோ பெண்ட் பண்ணுவாராமா கிரைஸ்ட். வாங்க உங்களால முடியும், ஹெல்ப் பண்றேன் நான் உங்களுக்கு, வாங்க நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால கேரக்டர் காமிக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்துவும் சபையும் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்களாமா. அதே கீழ்ப்படியாம போனா ராட் ஆஃப் அயன் பெண்டே பண்ணாது, போங்க செகண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உலக ஜனங்கள் நித்திய ஜீவனை வாங்கிக்கணும்னா இந்த கேரக்டர் காமிச்சாதான் போய் பெற்றுவோம். இவங்களுக்கே எப்படின்னா நம்ம எங்க போறோம்? இம்மார்டாலிட்டி, சாகாமை பிதாவாகி தேவன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு போறோம்னா நம்முடைய ஹார்ட் பூமியில் நிச்சயத்துக்கு வாழக்கூடிய அவங்களே அவங்களுடைய இதயத்தை உடைச்சு தேவன் முன்னாடி சரண்டர் பண்ணலனா, தேவனுடைய சித்தத்துக்கு செய்வா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டார்னும் போது ஒரு நியூ கிரியேச்சரா இருக்கு. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், சகோதரரை பார்க்குற விதம் எப்படி இருக்கணும், சத்தியத்தை பார்க்குற விதம் எப்படி இருக்கணும், சகோதரில் ஜெனராசிட்டி பார்க்குற அந்த மைண்ட் எப்படி இருக்கணும். ரொம்ப குறுகின பார்வை இருந்துச்சுன்னா, ரொம்ப நுணுக்கமா சின்ன சின்ன விஷயத்த சகோதரர் குற்றம் கண்டுபிடிச்சிருந்தோம்னா உண்மையிலே இது புது சிஸ்டன் கேரக்டரே இல்லை. யாரையே ரெடி பண்ண போறோம்? டிப்ரேவ்டு கண்டிஷன்ல இருக்க அந்த மனுக்குலத்தையே ரெடி பண்ண போறோம்னா நம்ம இப்ப காட்டலன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம இருக்க மாட்டோம். இப்போ ஒரு சகோதரர் ஸ்ட்ரகிள் ஆகிறாருன்னா அவருக்கு என்ன பண்ணணும்? எடுத்தோடனே பிரதர் இவர் பல வருஷமா ட்ரூத்தில் இருக்காரு, ஒழுங்கா ஓடுறதே இல்லை பிரதர், வேஸ்ட் பிரதர், அவ்வளவுதான் அப்படி சொல்லாமா? என்ன பண்ணணும்? வெளியே வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அங்க உலக ஜனங்கள் நமக்கு எவ்வளவு ஆப்போசிட் பண்ணவங்களோ வருவாங்களா வரமாட்டாங்களா? இன்னைக்கு நம்ம டார்ச்சர் பண்றவங்களோ வருவாங்களா வரமாட்டாங்களா? என்ன பண்ண அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சத்தியத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற சில சகோதரர் நமக்கு எதிராக ஈவில் ஸ்பீக்கோ நமக்கு ஆப்போசிட்டா பண்ணும்போது அவங்க மேல் ஈவலா நம்ம யோசிக்காம இறங்கி அவங்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய ஊழியத்தை நம்ம செய்யும் போதுதான் அந்த சபைக்குரிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்க, டிவைன் டிரான்சாக்ஷன் த்ரூ த ransom பிரைஸ். தெய்வீக பரிவர்த்தனை எதன் மூலமா? மீட்கும் பொருள் மூலமா,
எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு இந்த ஒரு மீட்கும் பொருளுக்குரிய இந்த ஒரு பையிங் பவர் கிடைச்சிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் எதை பற்றி நம்ம பார்க்கல, சின் ஆஃபரிங்கை பற்றியே பார்க்கல. ரேன்சம் நம்ம ஆன்டி லூட்ரான் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்டி லூட்ரான் பேசிக்கில் பார்த்த அந்த ரேன்சம் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துருக்குறோம். பட் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பார்த்துருந்தாலுமே இது ரொம்ப கொஞ்சம் தான். ரசில் வாட் ப்ராசர் ரசில் தாட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் போட்டிருக்க ஒரு பாயிண்ட்ஸ் தான் பிரதர் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் உள்ளே போய் படிச்சாதான் எக்ஸாக்டாக நமக்கு எல்லாமே இன்னும் டீப்பாக புரியும். பட் இது ஒரு அவுட்லைனாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு அவுட்லைன் தான் பார்த்தோம். நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஓடும். இது என்ன அது என்னன்னு யோசிச்சு, பட் இது எல்லாமே போய் கோ த்ரூ பண்ணணும். என்ன பண்ணோம், பர்சனலாக இன்னும் போய் அதுக்குள்ளே டீப்பாக போய் அந்த புக்ஸ் எடுத்து படித்து பார்க்கும்போது தான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். இப்போ ஏற்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பையும் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்வோம். ஆமென்.